உங்க ஏரியா தான் மச்சான். எங்க ஏரியாவா? எங்க ஏரியாவுல யாரு? அதான் அந்த மட்டன் ஸ்டால் வச்சிருக்காருல்ல பொன்னுரங்கம், அவர்தான். பொன்னுரங்கமா? பொண்ணுரங்கம்மா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? அவரா? அவரா போயா? காயத்ரிக்கா? மாப்பிள்ள என்னாச்சு உங்களுக்கு? அவன்லாம் ஒரு ஆளுன்னு என் தங்கச்சிக்கு அவன் ஒரு மாப்பிளையா? அதானே. என்ன மாப்பிள்ள சிரிக்கிறீங்க? சிரிக்கிற விஷயமா இது? விளையாட்டுக்காரியா நினைச்சிட்டீங்களோ? இல்ல, நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். எதிர்பார்த்த மாதிரியே பேசிட்டீங்களே, அதான் சிரிப்பு வந்துருச்சு என்ன அறியாம. மன்னிச்சுக்கோங்க. என்ன மாப்பிள்ள? டேய் நடுவா விடுறா. அவன்லாம் ஒரு ஆளாக்கும். இவர் சொல்றாருன்னு அவனை போய் நம்ம தங்கச்சி கல்யாணம் முடிச்சு வைப்போமா? ஆமா, பொன்னுரங்கம்லாம் ஒரு ஆளா? அவர்லாம் ஒரு ஆளே இல்லதான். அவருக்கு போய் உங்க தங்கச்சியை கட்டி வைப்பீங்களா? என்ன மாப்பிள்ள? இல்ல, இதே பொன்னுரங்கத்தை தான் மாப்பிள்ளையா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க, ஞாபகம் இருக்கா? மாப்பிள்ள அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதுக்கு தான் நான் உங்ககிட்டயும் தங்கச்சிக்கிட்டையும் மன்னிப்பே கேட்டுட்டேனே. இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல மாப்பிள்ள, திரும்பவும் பழசையே சொல்லி காட்டுறீங்களே. காயத்ரிக்கு பொன்னுரங்கம்லாம் சரியா வரமாட்டான் மாப்பிள்ள. அவரு உங்க வீட்டு பொண்ணுக்கு சரியா வருவாரா வரமாட்டாரான்னு நான் யோசிக்கல. சும்மா அவர் பேரை தான் சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா அன்னைக்கு அப்படி பேசுன நீங்க இன்னைக்கு எப்படி பேசுறீங்கன்னு பாப்போன்னு பார்த்தேன். கரெக்டா தான் பேசிட்டீங்க மாப்பிள்ள. இல்ல மச்சான், அவரை மட்டும் இல்ல, காயத்ரிக்கு வேற எந்த மாப்பிள்ளையுமே ஜட்ஜஸ் பண்ற நிலைமையில நான் இல்ல. ஏன் மாப்பிள்ள என்னாச்சு? ஒன்னும் ஆகல மாமா, ஒண்ணுமே ஆகல. அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்போ காயத்ரி கல்யாண விஷயத்துல கருத்து சொல்றதுக்கு நான் யாரு? எனக்கு உரிமை என்ன இருக்கு? அவங்களுக்கு நல்ல கவர்மெண்ட் வேலையில இருக்கிற அப்பா இருக்கீங்க, பாசமான அம்மா இருக்காங்க, பத்தா குறைக்கு ஒருத்தருக்கு 3 அண்ணனுங்க இருக்காங்க. இவங்களெல்லாம் மீறியா காயத்ரிக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள்ளையை கொண்டு வந்துட போறேன்? அதைத்தான் சொல்றேன். இந்த பொன்னுரங்கத்தை மட்டும் இல்ல, வேற எந்த மாப்பிள்ளையுமே காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஜட்ஜஸ் பண்ணல. நான் இப்போ இங்க வந்தது, ஊர்ல இருந்து வந்திருக்கோம், உங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நலம் விசாரிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். சரிங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ உங்க தம்பி விக்னேஷுக்கு காயத்ரியை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு தப்பும் இல்ல, கேளுங்க, கேட்டு பாருங்க. கேட்டு பாக்குறதா? நீங்க தான் மாப்பிள்ள சொல்லணும். நான் இந்த விஷயத்துல எதுவுமே சொல்ல முடியாது மச்சான். சொன்னா அது நல்லாவும் இருக்காது. விக்னேஷ் தான் சொல்லணும், எங்க பெரியம்மா சொல்லணும், அப்புறம் எங்க ஐயா இருக்காரு, ஆத்தா இருக்காங்க, வீட்டுக்கு பெரியவங்க, அவங்க தான் பேசணும். நான் வேணா நீங்க கேட்டதா அங்க போய் சொல்றேன், அதுக்கப்புறம் முடிவு என்னவோ அதை அவங்க தான் எடுக்கணும். இப்படியெல்லாம் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசாதீங்க மாப்பிள்ள. நீங்க தான் இதெல்லாம் எடுத்து நடத்தி கொடுக்கணும். இல்ல இல்ல, அதெல்லாம் எடுத்து நடத்துற அளவுக்கு ஆளு நான் இல்ல. நீங்க இருக்கும்போது நான் அந்த மாதிரிலாம் பண்ணா அது நல்லா இருக்காது. எனக்கு அது வேலையும் கிடையாது. என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? இல்ல, இந்த விஷயத்துல இதுக்கு மேல நான் தலை கொடுக்கறது சரியா வராதுன்னு தோணுது. ஏற்கனவே நானும் மாமாவும் வாடிப்பட்டி வரைக்கும் பேச போயிட்டு அங்க என்னையும் காயத்ரியும் சேர்த்து வச்சு பேசிட்டாங்க. அதுவே எனக்கு கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு. இத்தனைக்கும் வாடிப்பட்டி எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிற ஊரு. அங்க போய் இப்படியெல்லாம் மாப்பிள்ள அவங்க எல்லாம் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. இல்ல இல்ல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம். அப்படி தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டனே, அதுக்காக சொல்றேன். இத்தனைக்கும் மலருக்கு அந்த மாதிரி உடம்பு சரியில்லை, மனநிலை சரியில்லைன்னு ஒரு நிலைமையிலையும் அவங்க அண்ணனை நம்பி விட்டுட்டு நான் உங்க கூட வந்தேன். அப்படி வந்ததுக்கு அங்கேயும் எனக்கு நல்ல பேரு. அங்க வேலையை முடிச்சுட்டு இங்க திரும்பி வந்து பார்த்தா இங்கேயும் எனக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமான செய்தி. மலரை பாத்துக்கங்கன்னு நம்பி உங்ககிட்ட விட்டுட்டு போனதுக்கு நல்லா செஞ்சுட்டீங்க இல்ல மச்சான். மாப்பிள்ள அது தெரியாம எத்தனை தடவை தான் தெரியாம பண்ணுவீங்களோ எனக்கும் தெரியல. அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் மச்சான், இனிமேல் உங்க வீட்டு விஷயத்துல தலையிடவே கூடாதுன்னு. இந்த முடிவை நான் எப்பவோ எடுத்துட்டேன். ஆனா மலர் சொன்னாங்கிறதுக்காக தான் மறுபடியும் உங்க கூட கொஞ்சம் ஜாயின் பண்ணேன். அது தேவையில்லாத வேலைன்னு எனக்கு நீங்க மறுபடியும் புரிய வச்சுட்டீங்க மாப்பிள்ள. இல்ல இல்ல, நான் உங்களை குறை சொல்லல, நீங்க அப்படித்தான் எனக்கு மறுபடியும் புரிய வச்சுட்டீங்கன்னு சொல்றேன். இப்போ நம்ம பாக்குற சினிமாவிலையும் படிக்கிற கதையிலையும் மட்டும்தான் கிளைமாக்ஸ்ல கெட்ட புத்தி இருக்கிறவங்க நல்ல புத்தி உள்ளவங்களாவும், பாசம் இல்லாதவங்க பாசக்காரங்களாகவும், வில்லனுங்க நல்லவங்களாவும் மாறுவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கையில அப்படியெல்லாம் மாற மாட்டாங்கன்னு நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். பிறவி குணத்தை மாத்த யாராலையும் முடியாது. அப்படித்தானே மச்சான்? தம்பி நீங்க ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். நான் வருத்தப்படணும்னு நினைச்சா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான்ட்டே. ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை. எனக்கு மலரை சரி பண்ண வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்கு. அவங்க ஒரு நிலையிலேயே இல்லை இப்ப வரைக்கும். போன வாரம் கூட கடையை அண்ணன் பேருக்கு எழுதி கொடுத்துருவோம், நான் வீட்டில் இருந்துக்கிறேன், உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறவங்களை விட்டுட்டு நான் தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் கவனம் செலுத்த முடியுமா சொல்லுங்க? எனக்கு என் பொண்டாட்டி முக்கியம் இல்லையா? அவங்கள நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும்தானே இருக்கு. இப்ப முடிவா என்ன சொல்றீங்க மாப்ள? என் வேலையை நான் பாக்குறேன், உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்றேன். உங்க வீட்டு விஷயத்துல என்ன அனாவசியமா இழுக்காதீங்கன்னு சொல்றேன். அப்புறம் பெரிய மச்சான், நீங்க என்கிட்ட வாங்கின கடனுக்கு போன மாசமும் அசலும் கட்டல, வட்டியும் கட்டல. இந்த மாசமும் முடிய போகுது, இன்னும் ஒன்றும் பண்ணல. இன்னும் அடுத்து 1 மாசம் தான் டைம். மாசம் முடியறதுக்குள்ள 3 மாசத்துக்கு உண்டான வட்டி அசல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கட்டுங்க. அப்படி இல்லைன்னா கடையை நான் டேக் ஓவர் பண்ணிக்குவேன். அப்புறம் என் மேல வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. மாப்ள என்னது மாப்ள இப்படி? என் கம்பெனி ரூல்ஸ் அதான்.
எல்லாத்தையும் படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு தானே பணம் வாங்குனீங்க. இல்ல இப்ப என்ன விஷயம் பேசிட்டு இருக்கோம் திடீர்னு அங்க தாவுறீங்க? இல்ல இந்த விஷயத்த பேசுறதுக்காக தான் நான் உங்களை இன்னைக்கு இங்க வரவே சொன்னேன். இல்லாட்டி நான் எதுக்கு உங்ககிட்ட பேச போறேன்? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? அப்புறம் மச்சான், உங்களை வர சொன்னது இவங்க வீட்டுக்கு நான் தனியா வந்து பழக்கம் இல்லை, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். என்ன மாப்ள? அவ்வளவுதான் மச்சான், என்னை என் வேலையை பார்க்க விடுங்க, நீங்களும் உங்க வேலையை பாருங்க. இப்போ எங்க பெரியம்மாட்ட போய் காயத்ரிக்கு விக்னேஷை கேட்ட விஷயத்த நான் சொல்றேன். அவங்க என்ன பதில் சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு வந்து நான் உங்ககிட்ட சொல்றேன், சரிங்களா? அப்புறம் எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன். மாமா உடம்ப பாத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். மச்சான், இந்த பையில பிரசாதம் இருக்கு, மறக்காம எடுத்துக்கோங்க, நான் வரேன். என்ன மாப்பிள்ள இப்படி பேசிட்டு போறாரு? டேய் விடுறா, அரவிந்தன் கிட்ட நான் பேசுறேன். அரவிந்தன் கண்டிப்பா காயத்ரி கல்யாணம் பண்றதுக்கு சம்மதிப்பாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த கல்யாணத்தை கெடுத்து விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? எல்லாம் உன்னையாலதான். உன்னை யார் போய் அரவிந்த் கிட்ட வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்ல சொன்னது? விடுறா விடுறா விடுறான்னு எல்லாத்தையும் விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீ சும்மா இரு சித்தப்பா. நீங்க சொல்லுங்க சித்தப்பா, நான் போய் பேசவா அரவிந்தன் கிட்ட? வள்ளி, இல்லப்பா, அரவிந்தனுக்கு காயத்ரி கட்டி கொடுக்கறதுல எனக்கும் விருப்பம் இல்ல. இப்போ கருப்பை மாப்பிள்ள சொன்ன மாதிரி அது முட்டாள்தனமான முடிவு. அப்புறம் நீயும் கொஞ்சம் அடங்கி இரு. வீட்டுல நடக்கிற விஷயத்தையெல்லாம் வெளியே போய் சொல்லிக்கிட்டு இருக்காத, முக்கியமா அரவிந்தன் கிட்ட. நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அதுக்காக பொம்பளை பிள்ளை விஷயத்துல இப்படி விளையாடாதயா. பாரு, இப்ப அதனால என்ன நடந்திருக்குன்னு பாரு. இவரும் எவ்வளவு மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு போறாருன்னு பாரு. இப்ப காயத்ரிக்கு பார்த்த சம்பந்தத்துக்கு இவர் எந்த அளவுக்கு ஒத்தாசையா இருந்தாருன்னு தெரியுமா? அங்க வாடிப்பட்டிக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டுல எனக்கு சப்போர்ட்டா நல்லா பேசினாரு. ஆனா பாவம், அவருக்கும் சேர்ந்து கெட்ட பேர் ஆகி போச்சு என்னையால. விடுங்க சித்தப்பா, கல்யாணம்னா 4 பேட்ச் வரத்தான் செய்யும், போகத்தான் செய்யும். இவன் திருந்தவே மாட்டான். இவனால மாப்பிள்ளை கிட்ட எனக்கும் கெட்ட பேரு, இப்ப என்னையும் சேர்ந்து வச்சுட்டு போறாரு. இந்த பிள்ளை நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்ப என்ன ஆச்சு திடீர்னு இப்படி பேசிட்டு போறாரு? அதுக்கு நானும் ஒரு காரணம் தான் சித்தி. மாப்பிள்ளைக்கு மனசு வருத்தம் இருக்கதான் செய்யும், அது போக போகத்தான் சரியாகும். நான் தான் சரி பண்ணணும். விடுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்படி இப்படி கொஞ்சம் பேசுனா அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட கூடாது. சரி, இப்ப என்ன பண்றது? மாப்பிள்ளையோட பெரியம்மா வீட்டுல போய் நான் பேசுறேன். தாத்தா கிட்டையும் பெரியத்தகிட்டையும் பேசுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்ன முடிவு எடுக்கிறதோ எடுப்போம். சரியா? இப்ப மாப்பிள்ளை அங்க போய் எதுவும் சொல்லி வைப்பாரா எப்படி தெரியல. அங்க போய் பேசினாதான் தெரியும். பேசு. அவங்க வீட்டுல கட்டி கொடுக்கறதுன்னா நானும் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இல்ல வெளியே இடம் தூரம் தொலைவுன்னா இப்ப அமைஞ்ச சம்மந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பேசிட்டாங்கன்னா அப்புறம் மறுபடியும் வருத்தமா போகும். அதுக்குதான் அரவிந்தன்னா எதுவும் பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. நீ வாய மூடு. சரி, சண்டை போடாதீங்கப்பா. நீ போய் பேசு கோபாலா. பேசிட்டு வேற சித்தப்பா. பேசி பாருங்க, சம்மதிச்சா மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு பாப்போம். இல்லைன்னா வெளி இடத்துல அடுத்த சம்மந்தத்தை பாப்போம். சரிங்க சித்தி, முதல்ல பேசிட்டு வரேன். நல்லா இருக்கு வெண்ணிலா இந்த கிரைண்டரு. நல்லா இருக்குல்லதே, இந்த கிரைண்டர் நல்லா உழைக்குமா? அப்படியா? சரி சரி, நல்லா உழைச்சா சரிதான். நமக்கு என்ன அதெல்லாம் தெரியுது? அதெல்லாம் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு கிரைண்டரு மாவாட்டணும் அவ்வளவுதான் தெரியும். ஆமத்தே, ஆனா நான் எந்த மாதிரி மாடல் வாங்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆட்டி முடிச்ச உடனே ஒரு பட்டன் இருக்கும், அதை ஆன் பண்ணா அப்படியே கிரைண்டர் வந்து கவுந்து பாத்திரத்துல மாவு தன்னால விழும். ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அந்த மாதிரி மாடல்லாம் எனக்கு சரியா வரும்னு தோணல நிலா. ஏன் தே? இல்ல, எப்படியும் பாத்திரத்துல முழு மாவும் விழுகாது. நம்ம கையை கொண்டு கடைசியில வளைச்சு போடுறாப்புல தான் இருக்கும். அதுக்கு மொத்தமா நம்ம எப்பவும் போலயே பண்ணிட்டு போயிடலாம்ல. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரிங்க தே, அப்போ உங்களுக்கு இது நல்லா பிடிச்சிருக்கா? எனக்கு இது நல்லா பிடிச்சிருக்கு. அப்படின்னா முதல்ல கொஞ்சம் கோதுமையை ஊற வச்சு ஆட்டி எடுத்துருவோமா? கோதுமை ஊற வச்சிருக்கேன். நீ வாங்கிட்டு வந்த உடனே போட்டு ஆட்டிடணும்னு தான். ஆமா, அப்பதான் மாவாட்டுறதுக்கு வசதியா இருக்கும். மலர், உனக்கு பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குதே. சரிடா. ஆமா, மலர் எத்தனை நாள் இருப்ப? அது தெரியல தே, ஒரு வாரம் 10 நாள்னு பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வேலை கொஞ்சம் இருக்குன்னாரு, அதை முடிச்சதும் மறுபடியும் ஊருக்கு போயிடுவோம் தே. அப்புறம் அங்க ஒரு 3 மாசம் போல இருந்துட்டு மறுபடியும் இங்கேயே வந்துடுறதான். பக்கத்து தெருவில் ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போய் இருக்கலாம்னு ஐடியா. அங்க எதுக்குடா? ஏக்கா, அங்க எதுக்கு போறீங்க? கொஞ்ச நாளைக்கு நிலா. கொஞ்ச நாளைக்குன்னா நீயும் குட்டி பிள்ளையும் கொஞ்ச நாளைக்கு தனியா இருக்கட்டும்னு தான். ஏக்கா, அதெல்லாம் வேண்டாங்க்கா, ஒரே வீட்லயே இருப்போம். உங்க மாமா தான் அப்படி சொன்னாரு. நான் அங்க ஊர்லயே இருப்போம்னு சொன்னேன். அவர் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஏன்டா பிள்ளைங்களா இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க? ஏத்தே, புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல தே. எப்பவும் அந்த மாதிரி தனித்தனியா இருக்க போறது இல்ல தே, கொஞ்ச நாளைக்கு. ஏத்தே, அதெல்லாம் வேண்டான்னு நீங்க மாமா கிட்ட சொல்லுங்க தே. இது என்ன தனியா ஸ்பேஸ் வேண்டி கிடக்கு? பெரிய வீடு தானே. நான் என்னத்த சொல்றது? இங்க நிலா. என்னக்கா? சொல்றத கேளு. இப்போ நீங்க 2 பேரும் தனியா இருந்தா தான் உங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ எங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன குறைச்சலா இருக்கு? அப்படி இல்ல, இப்ப ஆத்தா நானும் எல்லாரும் இருக்கோம்னு வையேன். குட்டி பிள்ளைக்கு ஏதாவது ஒரு காஃபி டீ வேணும்னா கூட எங்க கிட்ட தான் வந்து கேட்பான். அதுவே நீ மட்டும் இருந்தன்னா எதுக்கு எடுத்தாலும் உன்னையே உன் பின்னாடியே தான் சுத்தி வருவான். ஆமா, அதுவும் சரிதான்.
சரிதானே, அப்படித்தானே இருக்கணும். ஆமாம், அப்படி பார்த்தா அப்படித்தான். அதைத்தாத்தே சொல்றேன். அதுக்கு தான் இவர் உங்க பிள்ளை அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன்ல, எப்பவும் பிரிஞ்சிருக்க போறது இல்லத்தே, கொஞ்ச நாளைக்கு, ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும். அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒண்ணு மண்ணா சேர்ந்து இருந்தா தான் பிள்ளைய வளர்க்க முடியும். ஆ சரிடா சரி, அப்போ உங்கள் முடிவு போலயே செய்யுங்க. என்னத்தே நீங்களும் இப்படி சொல்றீங்க? அட ஒரு வருஷத்துக்கு தனியாக இருங்கடா சந்தோஷமா. எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம். உனக்கு ஏதாவது ஒன்றுனா முத்து பாப்பா, முத்துக்கு ஏதாவது ஒன்றுனா நீ பாப்ப. உங்கள் 2 பேருக்கும் ஏதாவது ஒன்று முடியலைன்னா என்கிட்ட வாங்க. ஆ சரி, என்னமோ சொல்றீங்க போங்க. அதெல்லாம் சரியாக தாண்டா வரும், சொன்னாப்புல காலு. அடுத்த வீட்டில் தான் நான் இருக்கேன், அடுத்த தெருவில் தான் இந்த மலர் இருக்க போகிறா. ஆத்தாவும் ஐயாவும் எல்லார் வீட்லேயும் தான் சுற்றி சுற்றி வருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ பயப்படாத, கவலைப்படாத. சரிங்க தே. அத்தே, யாரு? இது எங்க நடுவன் குரல் மாதிரி இருக்கு. மலர் உங்கள் அண்ணனா? அவன் வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. போய் என்னன்னு பாருங்க தே. இந்த போகிறேன்டா. என்னன்னு தெரியலையே, பாப்பா வந்திருக்காளா இல்லை இவர் மட்டும் வந்திருக்காரான்னு தெரியல. இந்த வாரே மாப்பிள்ள. அண்ணன் எதுக்குக்கா இங்கே வந்திருக்காரு, அங்க நம்ம வீட்டுக்கு வராம? தெரியல நீலா, வா போய் பாப்போம். ஏக்கா இங்கேயே இருப்போம். ஏன்? இல்லை, அங்கே நம்ம வீட்டுக்கு வராமல் நேரம் இங்கே வந்திருக்காரு, அதான். சரி, அப்ப என்னன்னு பாப்போம். வாங்க மாப்பிள்ள வாங்க, டீ எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாம் தே, உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன விஷயம் மாப்பிள்ள? உட்காருங்க முதல்ல. மாமா என்னது? உட்காருத்தா. இந்த பஞ்சு மேல உட்காருத்தா. இருக்கட்டும் மாமா இருக்கட்டும். சொன்னாப்ல காலு, எந்திரி. விட மாட்டீங்களே. சொல்லுங்க மாப்பிள்ள, ஒரு டீயாவது குடிச்சிட்டு அப்புறம் பேசுங்களேன். இல்ல தே, இப்பதான் சித்தி வீட்டுல இருந்து அப்படியே டீயை குடிச்சிட்டு வாரேன். அப்படியா, அங்கேருந்து வரீங்களா? சரி, என்ன விஷயம்? தாத்தா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உடம்பப்பட்டவர் நீங்க தானே, வீட்டுக்கு பெரிய ஆளு நீங்க தானே தாத்தா, நீங்க ஆரம்பிங்க. இல்லையா, உடம்பப்பட்டவங்க நீங்க தானே, நீங்க தான் பேசணும். நான் இந்த வீட்டு ஆள் இல்ல. அப்படி சொல்றீங்களோ? சரி, நானே ஆரம்பிச்சிடுறேன். எத்தே, சொல்லுங்க மாப்பிள்ள. என் தங்கச்சி காயத்ரி இருக்கால்ல, ஆமாம். அவளை விக்னேஷுக்கு கல்யாணம் பேசலான்னு நினைக்கிறோம். விக்னேஷுக்கா? ஆமா, தாத்தா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசினேன். அவரு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டாரு. ஏங்கிட்டயா? என் பிள்ளை கருப்பங்கிட்ட பேசுனீங்களா? ஆமா, மாப்பிள்ளைய கூப்பிட்டு வச்சு பேசணும். அவர் இந்த விஷயமா நான் எதுவும் முடிவு எடுக்க முடியாது, பெரியம்மாட்ட காட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாரு. அதான் இன்னைக்கு பர்மிஷன் போட்டிருந்தேன். அப்புறம் உங்ககிட்ட பேசணுங்கிறதுக்காக லீவே போட்டுட்டு வந்தாச்சு. கையோட சூட்டோட சூட்ட பேசி முடிச்சிருவோன்னு. அப்படியா? மாமா என்ன சொல்ல? உன் முடிவு என்னத்தா, உன் மனசுல என்ன நினைக்கிறியோ, என்ன தோணுதோ அதை சொல்லு. இல்லை, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு? நீ தான் சொல்லணும், பிள்ளைய பத்தவ நீ தானே. ஆமாம், பெத்தது நான் தான், வளர்த்தது நீங்கள் எல்லாரும் தானே. இருக்கலாம் தா, ஆனா உரிமை உனக்கு தான், அவன் கல்யாண விஷயம்னு வரும்போது. சரிதே மாமா, அரவிந்தன் இருக்கான்ல, அவனை விட்டுட்டு எப்படி விக்னேஷுக்கு கல்யாணம் பேசுறது? அங்க கேளு. மாப்பிள்ள. இல்ல தே, இப்ப கல்யாணம் எல்லாம் பேசல. விக்னேஷுக்கும் காயத்ரிக்கும் பேசி முடிச்சு உறுதி மட்டும் பண்ணிக்குவோம். அப்புறம் அரவிந்தனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யணுமோ அதை பார்ப்போம். இப்ப நான் கேட்க வந்தது என்னன்னா, உங்களுக்கு விக்னேஷுக்கு காயத்ரியை கட்டி வைக்கிறதுக்கு சம்மதமானு தான் கேட்க வந்தேன். மாமா உங்க கருத்து என்ன மாமா? உன் கருத்தை சொல்லுன்னு சொல்லிட்டேன். மாப்பிள்ள. சொல்லுங்க தே. இப்படி சொல்றேனேன்னு தப்பா நினைச்சுக்கிடக்கூடாது. என்ன தே? இல்ல, இது சரிப்பட்டு வரும்னு எனக்கு தோணல. ஏன், என்னாச்சு? என் தங்கச்சி காயத்ரி நல்ல படிச்ச பொண்ணு, மாசம் 70,000 ரூபாய் பக்கம் சம்பளம் வாங்குறா, நல்ல வசதி. உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்வோம். நல்ல அழகான பொண்ணு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எல்லாம் சரிதான், ஆனா நான் நான் எங்க வீட்டு பிள்ளைகளோட மனநிலைமையையும் பார்க்கணும்ல. என்னத்தே, என்ன சொல்றீங்க? இல்ல, இப்ப காயத்ரி நல்ல பொண்ணு தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பிள்ளைய என்னைக்குமே நான் தப்பாவும் நினைச்சதும் கிடையாது. ஆனா அந்த பிள்ளை விக்னேஷை கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வாழ வந்தா என் மகன் அரவிந்தன் சும்மா இருப்பானா? அட, அவனை நாங்கள் அடக்கி வைக்கிறோம்னே வைங்களேன். என்ன இருந்தாலும் மனசு ஒரு பக்கம் குடஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே பக்கத்துலேயே தான் எங்கள் கருப்பனும் மலரும் வேறு இருக்காங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாக தானே இருக்கும் இந்த பிள்ளையை தினம் பார்க்கும்போது. கருப்பனை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் எதுனாலும் சரி சரின்ட்டு போயிடுவான். ஆனால் மலர் பிள்ளை இப்போ இருக்கிற மனநிலைமைக்கு எனக்கு என்னமோ இது சரியாக படும்னு தோணலை. என்னையை பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் எனக்கு ஒன்று தான். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அப்படி தான். அப்போ ஒரு பிள்ளைக்காக இன்னொரு பிள்ளையை விட்டு கொடுக்குறதோ இல்லை அவங்கள புரிஞ்சுக்கிடாமல் நடந்துக்கிறதோ சரியாக வரும்னு எனக்கு தோணலை. மாப்பிள்ள, தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, என்ன அத்தை இப்படி பேசுகிறாங்களேன்னு. என்னத்தே? இல்லை, மலர் பிள்ளை இப்போ தான் கொஞ்சம் அப்படி இப்படின்னுட்டு வாரா. அவளை சரி பண்ணுறதுக்கே என் பிள்ளை கருப்பேன் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கான். இந்த நிலமையில் நாங்களும் சேர்ந்துக்கிட்டு
அந்த பிள்ளை மனநிலைமையோட விளையாடணுமான்னு யோசிக்கிறேன். அதுவும் பிள்ளை இப்போ மாசமாக வேற இருக்கா. பார்த்துட்டே மாப்பிள்ளை செய்யணும் எதுனாலும். இல்ல இப்போ காயத்ரி இங்க கல்யாணம் பண்ணிட்டு வர்றதுனால மலருக்கு என்ன ஆயிர போகுது? ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சிங்க தானே? இல்லையா, உங்களுக்கு அப்படி தோணலாம். ஏன்னா 2 பேருமே உங்கள் தங்கச்சிங்க. ஆனால் எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளை கொஞ்சம் வசதி தானே. நாங்கள் அந்த பிள்ளைக்காகத்தான் கொஞ்சம் பார்க்கணும். மேலும் உங்களை விட எங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் அதிகம். நிறைய பட்டு தெரிஞ்சவங்க இல்லையா நாங்கள். அதனால இது சரிப்பட்டு வராதுன்னு எங்களுக்கு தோணுது. காயத்ரியை நீங்கள் இங்கனக்குள்ளே கட்டி கொடுக்கறத விட கொஞ்சம் தூரம் தொலைவில் கட்டி கொடுக்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. என்ன தாத்தா அத்தை இப்படி சொல்றாங்க? இத நான் சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் இவளை விட்டு பேச விட்டேன். என்ன இவளுக்கு தானே உரிமை அதிகம். சரி என் பேரன் என்ன சொன்னான்? அதான் சொன்னேன்ல எங்க பெரியம்மா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி கேட்டுக்கங்க. என் பெரிய மருமக முடிவு இதான், என் முடிவும் இதுதான். மாப்பிள்ள அத்தை இப்படியெல்லாம் சொல்லிட்டனேன்னு காயத்ரி மேலே எனக்கு மாற்று கருத்தெல்லாம் எதுவும் இல்லை. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான். அப்படியெல்லாம் நான் எதுவும் தப்பாலாம் நினைக்கல அந்த பிள்ளைய. சரிங்க தே. நாளை பண்ண ஒரு சின்ன மனக்கசப்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு பார்க்குறேன். வேற ஒன்றும் இல்லை. அசலுன்ட்டா அது வேற மாதிரி போயிடும். ஒன்றுக்குள்ளே ஒன்று சொந்தங்கிறதுல நாளைக்கு எதுவும் மனக்கசப்பு வந்துட்டு அப்புறம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேவையில்லாத பேச்சு பேசுகிறாப்புல ஆயிரும். புரியுது தே, புரியுது. அதான் அதுக்கு தான் சொல்கிறேன். வெளியில் வேற சம்மந்தம் பார்ப்போம். நீங்களும் பாருங்க, நாங்களும் பார்க்குறோம். நல்ல மாப்பிள்ளை யாராவது இருந்தால் சொல்கிறோம். சரிங்க தே. சரி அப்போ நான் போயிட்டு வரேன். இருங்க, ஒரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், குடிச்சிட்டு போகலாம். இல்ல தே, இப்பதான் சித்தி வீட்டுல குடிச்சிட்டு வந்தேன் சொன்னேன்ல. இப்ப மறுபடியும் அங்கதான் போய் நீங்க சொன்னதை சொல்லணும். சித்தி சமைச்சு வைக்கிறேன்னு சொல்லி இருந்தாங்க. சாப்பிட்டு அடுத்து வேலைக்கு போகணும். அப்ப நான் வரேன் தாத்தா. சரிங்க பேரப்பிள்ள வாங்க. பேத்தி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. சரி பாத்துக்கோங்க. வரேன். வாங்க. ஏமாமா நான் சொன்னது சரியா? சரிதான் தா, என் முடிவும் அதான். மாமா அந்த பிள்ளையெல்லாம் நல்ல பிள்ளை தான். விக்னேஷுக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை தான். ஆனால் நம்ம மற்ற பிள்ளைகளுக்காகவும் பார்க்கணும்ல. சரித்தேன் நீ பேசுன சரிதான் தா. சரி மாமா, உங்களுக்கு மோர் எதுவும் எடுத்துகிட்டு வரட்டா இல்லை சாப்பிட்றீங்களா? இல்லை எனக்கு ஒன்றும் வேண்டாம். நான் சத்த படுக்கிறேன். ஒரு மணி நேரம் கழிச்சு எழுப்பு சாப்பிட்றேன். சரி அப்போ தூங்குங்க. மட்டனு மீனுன்னு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா மலர் பிள்ளைக்கு? இல்லை மாமா, அவளுக்கு எது சாப்பிட்டாலும் கொமட்டு தான். அதான் கொஞ்சம் புளிக்குழம்பு தான் வச்சிருக்கு. வெண்ணிலா தான் வச்சா. அப்போ நம்மள கொமட்டும்? ஆமாம் கொமட்டும். உங்கள் பேத்தி உள்ளதா இருக்கா, கேட்டுக்கிட்டு தான் இருப்பா நீங்கள் சொல்கிறத. ஐயோ, என் பேத்தி வெண்ணிலா வச்ச புளிக்குழம்புன்னு சூப்பராவில் இருக்கும். சோறு கொண்டான்னு இழுக்கும். என்னத்தையாவது பேசுவார். மலர் எதுக்கு அழுகுற? ஏக்கா என்னக்கா எதுக்கு அழுகுறீங்க? இல்லத்தே, எனக்காக எதுக்கு பாக்குறீங்க? என் தங்கச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா விக்னேஷ்க்கு கட்டி வைக்க வேண்டியதானே? எதுக்கு உனக்காக பார்க்குறமா? அப்புறம் உனக்காக பார்க்காம வேற யாருக்கு பார்ப்போம்? அவன் நல்ல பிள்ளைதான் தே. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை தான், யார் இல்லைன்னு சொன்னா? இருந்தாலும் எங்களுக்கு எங்கள் பிள்ளை தானே முக்கியம். நீ தானடா முக்கியம். ஏன் தே அப்படி சொல்றீங்க? பிறவர் எப்படி சொல்லுவோம்? கண்ணத்தோட நீ அடி வாங்க போறவாரு. மாசமா இருக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்து அழுக வைக்கிறேன் என் பிள்ளை என்னைய கேட்கறதுக்கா? கண்ணத்தோட முதல்ல. ஏத்தே, காயத்ரி நல்ல பொண்ணுதான் தே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விக்னேஷுக்கு பேசுங்க. இல்லை மலரு, அது சரியா வராது. 2 காரணம் இருக்கு. ஒன்று, அரவிந்தே அந்த பிள்ளைய விரும்பி இருக்கான். பொண்ணும் கேட்டு விட்டுருக்கான் அவங்க அண்ணங்கிட்ட. நம்ம என்னதான் அடக்கி அரட்டி வச்சாலும் இன்னைக்கு கம்முன்னு இருந்தாலும் நாளைக்கு என்னத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று ஏடா கூடமா பேசிடுவான். நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம பிறகு அழுக வச்சு பார்த்தோன்னு ஆயிடக்கூடாது. அது நமக்கு தேவையில்லாத பொழப்பு. அதுக்கு அந்த பிள்ளை இங்கே வராமலே இருக்கலாம். இன்னொரு காரணம், அந்த பிள்ளை கற்பனை விரும்பி இருக்கு. அதுவும் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு ஏதாவது ஒரு மனக்கசப்பை உண்டு பண்ணிடும். பெரியவங்க நாங்கள் நாளையும் யோசிச்சு தான் எதுனாலும் செய்வோம். அதனால நீ என்னத்தையும் நினச்சி மனசு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காத. கண்ணத்தோட முதல்ல. என்ன வெண்ணிலா, உனக்கு நான் சொல்கிறது சரின்னு படுதா இல்லை எப்படி எதுவும் மாற்று கருத்து இருக்கா? நீங்க சொல்றது சரின்னு தான் தே தோணுது. கல்யாண விஷயத்துலலாம் எந்த உறுத்தலும் இருக்கக்கூடாது. அதுவும் மலரக்கா வீட்டில் அவங்க பெரிய எண்ணம் சரியில்லை. என்னத்தையாவது ஒன்று கிடக்க ஒன்று ஏழை கூடமாக பேசிக்கிட்டு இருப்பாரு. இங்கே அரவிந்தேன் சரிப்பட்டு வராது தே. அது தேவையில்லாமல் வேலையில் போகிற வானான்னு எடுத்து காதுக்குள்ளே விட்ட மாதிரி ஆயிரும். அதான் கடைசியில் அந்த பொண்ணுக்காக பார்த்து விக்னேஷ் வாழ்க்கையில் நம்மளே குளறுபடி பண்ண மாதிரி ஆயிடக்கூடாது. அதைத்தான் நானும் சொல்ல வந்தேன். இல்லை வெளியில் வேறு மாப்பிள்ளையாக கிடைக்காது. அதெல்லாம் நல்லா படித்த பொண்ணு, நல்லா வசதியான பொண்ணு, நல்லா சம்பாதிக்கிற பொண்ணு. அதெல்லாம் இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கும். பத்திரிக்கை வச்சாங்கன்னா போய் 2 நாள் கல்யாணத்தில் இருந்து கலந்துக்கிட்டு வருவோம். அவ்வளவுதான் நம்மளால் பண்ண முடியும். கரெக்டாக சொன்னேன். என்னக்கா? சரிதான், ஆனால் என்னாலன்னு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல அங்கே.
உங்களாலன்னு என்ன ஆயிருக்கு? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று அரவிந்தனால, இன்னொன்று காயத்ரியால. அவங்க 2 பேரும் ஆளாளுக்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் தேவையில்லாமல் நம்ம வீட்டு ஆளுங்க மனசு கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னு தான் அத்தை சொல்கிறாங்க. ம் சரி. மைனி நீ இங்கேயா இருக்க? குட்டி பிள்ளை நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மைனி. ஆமா 2 பேரும் என்ன எங்க நிக்கிறீங்க? பெரியம்மா கிரைண்டர் ஓகேவா? நல்லா இருக்கியா கண்ணு? ஆமாம், நீ என்ன கொல்ல பக்கம் கூடி வர? வீட்டுல யாரும் இல்ல, அப்படியே கொல்ல பக்கம் வரைக்கும் போய் பார்த்தேன். அப்படியே இங்க வந்துட்டேன், இங்க இருக்காங்களான்னு பாப்போம்னு பார்த்தா 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. ஆமா என்ன மீட்டிங் நடக்குது? அது என்னன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சாப்பிட்றீங்களா? சாப்பிடலாம். மைனி நீ சாப்பிட்டியா? இல்ல குட்டி பிள்ளை, நீ வரட்டும்னு தான் வெயிட்டிங். சரி ஓகே, அப்ப நம்ம சேர்ந்தே சாப்பிடலாம். ஆமா அண்ணன் எங்க? அவரையும் காணோம். அவர் ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. வேற எங்க போயிருப்பாரு? காயத்ரி வீட்டுக்கு போக போறதா வெண்ணிலா சொன்னா. அங்க போயிட்டு ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. சரி சரி, அப்ப அண்ணனும் வந்துடட்டும். ஆனா மைனி நீ இல்லாம வீடு வீடாவே இல்ல தெரியுமா? ஏன் காடா இருந்ததா? ஆமா காடு மாதிரி தான் இருந்தது. காட்டுக்குள்ள புலி சிங்கம் கரடி எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி வீட்டுக்குள்ள நம்ம நிலா இருக்கா. அதான் என்ன ஏதாவது சொல்லலைன்னா இவருக்கு பொழுதே போகாது. தாத்தாவும் பேரனும் ஒரே மாதிரி தான் இந்த விஷயத்துல. அக்காவுக்கு எது சாப்பிட்டாலும் கொமட்டுதே. சரி புளிக்குழம்பு வச்சு கொடுப்போன்னு புளிக்குழம்பு வச்சா அதை நான் வச்சதுனாலயே கொமட்டுமா. கரெக்டா தான் சொல்லியிருக்காரு எங்க ஐயா. ஏக்கா அப்படியாக்கா? நீ சமைச்சு இன்னும் நான் சாப்பிட்டது இல்ல நிலா. அப்படின்னு இப்ப சாப்பிட்டுருவோம்க்கா வாங்க. சரி நிலா, புளிக்குழம்பு எப்படி வச்ச? புளிக்குழம்பு எப்படி வைப்பாங்க? புளியை கரைச்சி அப்படியே மசால் பொடியை போட்டு உப்பு போட்டு கூட்டி வச்சுட்டேன். இந்த வெங்காயம் தக்காளி அதெல்லாமா போடணும்? கிழிஞ்சது, அது எதுவுமே போடலையா? புளிக்குழம்புன்னு புளி மட்டும்தானே போடணும்னு நினச்சிட்டேன். நான் சொன்னேனா? ஏக்கா நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துருவோம் வா. ஏக்கா அப்படின்னா பட்டுன்னு ஒரு ரசம் ஏதாவது வச்சிடுறீங்களா? சரி முதல்ல அது எப்படி இருக்குன்னு பாப்போம் வா. ஒன்றும் சரி இல்லைன்னா தயிர் ரசம் ஏதாவது வச்சுக்கிடுவோம் வா. ஏதே வாரந்தே, கோதுமையை போட்டு ஆட்டி வைங்க, சாயங்காலம் மாவாட்டுவோம். சரிடா. சரி நானும் வரேன் தே, சாயங்காலம் வரேன். வாடா வாடா. சரி பெரியம்மா, இவ ஏதோ செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிட்டு பாப்போம். சாப்பிட்டு உயிரோட இருந்தா நானும் வரேன். சரி சரி போ. முதல்ல சமைக்கும் போது அப்படி இப்படித்தான் இருக்கும், போக போக பழகிடுவா. போய் சாப்பிடு போ. நான்லாம் சின்ன பிள்ளையில சமைக்க பழகும்போது புளிக்குழம்புக்கு புளியே போடாமல் குழம்பு வச்சேன். அந்த வகைக்கு என் மருமக கொஞ்சம் பரவாயில்லை. சரி ஊற வச்ச கோதுமையை போட்டு கிரைண்டரில் ஆட்டி எடுப்போம். தல என்னப்பா இந்த பக்கம் ஒரு ஆர்டர், அதான் டெலிவரி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க தல? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். ஆமா நீ என்ன இந்த பக்கம்? உன் மாமியார் வீடு அங்கிட்டுல இருக்கு, எங்க ஏரியாவுல? அது என் பொண்டாட்டியோட சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தேன். ஆமா அந்த ஆளுக்கு ஏதோ ஹார்ட் அட்டாக்னு கேள்விப்பட்டேன். ஆமா நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிருந்தேன்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரம் நியூஸ் வந்துருச்சா? ஆமா நாங்க அப்படியே ஊர்ல இருந்துட்டோம்ல, இப்பதான் இங்க வந்தோம், அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி. ஆமா என்ன ஊர்லயே செட்டில் ஆகுற ஐடியாவா? இல்லப்பா, கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு இங்க வந்துருவோம். ஆமா அங்கேயே இருந்துறதுல இங்க வா, நீ இல்லைன்னா நல்லாவே இருக்காது. வந்துருவோம். ஆமா உன் கல்யாண விஷயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பொண்ணு ஏதாவது கிடைச்சதா? எங்க, நானும் கோயில் கோயிலா கொலையடியா சுத்துறேன், ஒரு பொண்ணும் சிக்க மாட்டேங்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பொண்ணை தேடு, கல்லாப்பெட்டியில உட்கார்றதுக்கு பொண்ணை தேடாத. 2 in 1 அப்படியெல்லாம் இருக்காதப்பா. அப்படியே இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய போய் கறிக்கடையில உட்கார வச்சா அது நல்லாவா இருக்கும்? நீயே சொல்லு. ஏன் தல, அது நம்ம பிசினஸ் தானே. அப்படி இல்ல, மத்த கடைனா பரவாயில்ல, இது மட்டன் ஸ்டாலுங்கிறப்போ நீ கொஞ்சம் பார்த்து யோசிச்சு தானே எதுனாலும் பண்ணணும். கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணை தேடு முதல்ல. ஓ நீ அப்படி சொல்றியா? ஆமா, அது மட்டும் இல்லாம கடையில நீ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்க பாரு. இந்த மாதிரி டெலிவரிக்கெல்லாம் உன் தம்பி அனுப்பு. காசு வாங்காம யாருக்கும் சரக்கு கொடுக்காத, அப்ப கடனும் வராதுல்ல. நீ வேற தல, கடனுக்கு கொடுக்கறதுனாலதான் பிசினஸ் நல்லாவே போகுது. இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்னு வையேன், பக்கத்து ஏரியாவில இருந்து வேற எவனாவது வந்து கடை போட்டுருவான். இந்த மளிகை கடை புரோட்டா கடை இது எல்லாமே அக்கௌண்ட்ல தான் ஓடுது தல, உனக்கு என்ன தெரியும்? ஆமாமா எனக்கு ஒன்றும் தெரியாதுதான். நீ பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்க, காசு கொடுத்தா தான் பொருள் கொடுப்ப. அந்த மாதிரி எல்லாம் இந்த விஷயத்துல பண்ண முடியாதுப்பா. சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் கேள்வியே கேட்காம காசை கொடுத்துட்டு போறவங்க தான் எங்க கிட்ட வந்து கசரிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? அதுக்கு தான் அடாவடியான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை கல்லாப்பட்டியில உட்கார வச்சேன்னு வை, யாராவது கடன் சொல்லுவாங்களா? சரி இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன் கேளு. நீயே கொஞ்சம் அடாவடியான ஆளுதான், உன்னாலேயே உன் கடனை வசூல் பண்ண முடியல, அப்போ ஒரு பொண்ணு வந்து மட்டும் எப்படி வசூல் பண்ணி கொடுக்கும் உனக்கு? உன்னாலேயே முடியாத ஒரு விஷயத்த மத்தவங்க முடிப்பாங்கன்னு நீ எப்படி நம்பலாம்? இத்தனைக்கும் கடை உன்னோட சொந்த கடை, உனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, அப்போ உன்னாலேயே கடன் எல்லாம் திருப்பி வாங்க முடியல, அப்போ வர்ற பொண்ணு மட்டும் எப்படி அந்த வேலையை பார்க்கணும்னு நீ நினைக்கிற? யோசிக்க வேண்டிய விஷயம் தான் தலை, இதை நான் இத்தனை நாள் யோசிக்கலையே.
அதான் சொல்றேன், கடை பிசினஸ் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீ முதல்ல ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உனக்கு ஏத்த மாதிரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்படி பார்த்தாலும் இப்பெல்லாம் பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. உனக்குன்னு யாராவது ஒரு பொண்ணு பிறந்திருப்பாங்கல்ல, இனிமேலாம் பிறக்க போறாங்க. இப்படியே சொல்லி சொல்லிதான் எங்க வீட்லயும் காலத்தை ஓட்டுறாங்க. நீ முதல்ல பொண்ணு தேடுற ஆங்கில மாத்து. தல எனக்கு ஒரு ஐடியா. என்ன? பேசாம நீ பொண்ணா மாறிடு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அடிங். சும்மா போவான்ல, சும்மா சுமந்துக்கிட்டுன்னு. இங்க பாரு, இப்ப சொல்றேன், அடுத்த ஜென்மத்துல நீ பொம்பளை பிள்ளையா பிறந்துரு, நான் இப்படியே இருக்கேன், உன்னை தேடி வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், சரியா? அப்ப என் மலரோட கதி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பா. எல்லா ஜென்மத்திலும் என் மலர் தான் எனக்குன்னு நான் எப்பவோ ரிசர்வ் பண்ணிட்டேன். அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்? வாய்ப்பு இல்லை. சரி, அப்படின்னா நான் பொம்பளை பிள்ளையா பிறக்கிறேன், என்னைய நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கோ. அதான் நீ என்கிட்ட வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இல்ல, அடுத்த ஜென்மத்துல நான் கன்ஃபார்மா பொம்பளை பிள்ளையா பிறக்கிறேன், உன்னை தேடி வந்து சுத்தி சுத்தி லவ் பண்ணி கல்யாணம் பண்றேன். இது இந்த பொண்ணுரங்கத்தோட சபதம். போய் வேற வேலை இருந்தா பாரு. அப்புறம் தல அப்பா வாங்க போற போல. ஆமாப்பா, உங்ககிட்ட சொல்லல இல்ல. நீ சொல்லலைனாலும் எனக்கு நியூஸ் வந்துருமே. அதானே. பேசாம இப்படி பண்ணிட்டா என்ன? எப்படி? மலர் மேடத்த மாதிரியே ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்துரு, பேசாம அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னா நீ தாத்தா வாயிருவ. டோன்ட் கேர். உனக்கு டோன்ட் கேரா இருக்கலாம், என் பொண்ணு சம்மதிக்கணும்ல அதுக்கு. அப்படி ஒண்ணு இருக்கோ? மலர் மேடமே சம்மதிக்கல, அவங்க பொண்ணு மட்டும் எப்படி சம்மதிப்பாங்க? நீ இன்னைக்கு ஒரு மாதிரியா தான் பேசிட்டு இருக்க, போறதுக்குள்ள என்கிட்ட வாங்கி கட்டிக்காத, கிளம்பிடு. ஆமத்தல, என்ன செய்யறது, எனக்கு வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரிப்பா, பாத்துப்போ, அடுத்து பார்க்கலாம் என்ன. ஓகே, பாய் தல, பாய். பாய்ப்பா, பாய். நல்ல மனுஷன். கோபாலா, என்னப்பா சொன்னாங்க? என்னடா சொன்னாங்க? சித்தப்பா, அங்க போய் பேசுனேன், அவங்களுக்கு காயத்ரியா விக்னேஷ்க்கு கட்டி வைக்கிறதுல விருப்பம் இல்லையா. ஏன்பா, என்னாச்சு, எதனாலயா? அதானே, காயத்ரிக்கு என்ன குறைன்னு வேண்டாங்கிறாங்க. இல்ல, அவங்க குறைன்னு எதுவும் சொல்லல, நம்ம பிள்ளைய பத்தி தப்பாவும் எதுவும் பேசல, இருந்தாலும் அது சரியா வராது அப்படிங்கிறாங்க. ஏன்பா? நம்ம பேசுன அதே விஷயம்தான் சித்தப்பா, அரவிந்தன் ஒரு காரணம். அவன் இருக்கிற இடத்துல விக்னேஷுக்கு அந்த பொண்ணை கட்டி வச்சா நிம்மதியா வாழ விட மாட்டான், தேவையில்லாம எங்க பிள்ளை வாழ்க்கையும் கெடுத்த மாதிரி ஆயிரும், உங்க பொண்ணு வாழ்க்கையும் வீணா போன மாதிரி ஆயிரும், எதுக்கு வெளியில பாத்துக்கங்க அப்படின்ட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்க? இல்ல சித்தி, அவங்க நல்ல விதமா தான் பேசுனாங்க, கடுக்குன்னெல்லாம் எதுவும் சொல்லல. சரி, இப்போ என்ன பண்றது கோபாலா? அப்ப என்ன பண்றது? சொந்தத்துக்குள்ளேயே கட்டி கொடுத்தா பிள்ளை நல்லா இருக்கும், நல்லா பாத்துக்கிடுவாங்க, தெரிஞ்ச குடும்பம் தானே, நம்ம ஏற்கனவே ஒரு பிள்ளைய அங்கே கொடுத்துருக்கோம்ல, நல்லா தானே வச்சிருக்காங்க, அப்ப இந்த பிள்ளைய அங்கேயே கொடுப்போம்னு பார்த்தேன். அவங்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் சித்தி, நம்ம அசல்ல வேற மாப்பிள்ளைய பாப்போம். அரவிந்தன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதுனடா. நீ வாய மூடு வள்ளி, நீ சும்மா இருப்பா. அரவிந்தனை விட்டுட்டு நம்ம வேற எந்த மாப்பிள்ள பார்த்தாலும் சரி, காயத்ரிக்கு அது நடக்கவே நடக்காது. வள்ளி, உன் காலில் விழுந்தனாலும் கேட்கறேன், உன் தங்கச்சி வாழ்க்கையை நீயே கெடுத்துறாத சொல்லிட்டேன். என்ன சித்தப்பா இப்படி சொல்றீங்க? வள்ளி, நீ கொஞ்சம் சும்மா இருப்பா. காயத்ரிக்கு நான் நல்லதுதான் சித்தி பண்ணுவேன். நீ பண்ண வரைக்கும் போதும், வாய மூடு. சரி கோபாலா, நம்ம வெளியில பார்க்க ஆரம்பிப்போம். இந்த விக்னேஷை விட்டா வேற மாப்பிள்ளையே கிடைக்காதா என்ன? கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையணும்னு பார்த்தேன். நீ அமைதியா இருந்தாலே போதும், காயத்ரிக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும். பாப்போம் சித்தப்பா, பார்க்க ஆரம்பிப்போம், இன்னையில இருந்து தீவிரமா பார்க்க ஆரம்பிப்போம், தரகர்கிட்டையும் சொல்லி வைப்போம், மேட்ரிமோனியல்லையும் பதிவு பண்ணி வைப்போம். அதை செய்ப்போம் முதல்ல. சரி, அப்போ நான் கிளம்பிட்டா? சாப்பிட்டு போயா? சோறு ஆக்கி வச்சிருக்கேன். ஷாலினி வேற சமைச்சு வச்சிருக்கேன்னு ஃபோன் பண்ணா. அதை போய் நைட்டு சாப்பிட்டுக்க, இப்போ இங்கே சாப்பிட்டு போ. சரிங்க சித்தி, அப்போ எடுத்து வைங்க, நானும் எனக்கும் வேலைக்கு நேரம் ஆகுது. சரி பாவா. போ வள்ளி, நீயும் போய் சாப்பிடு. ம். எப்படியாவது ஒரு நல்ல சம்பந்தத்தை தேடி பிடிச்சு நம்ம மகளுக்கு இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி வச்சிடணும். சே, நம்மளும் தான் கொஞ்சம் புத்தி கட்டு போய் முதல்ல பிள்ளை பேச்ச கேட்டு ஆடிட்டோம், இப்போ அதனால எம்பிட்டு பிரச்சனை. அவளுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்தா சரி. டேய், என்னடா இங்க வந்து நின்னுட்டீங்க, தூக்கம் வரலையா? என்னாச்சு என்னாச்சு என் பிள்ளைக்கு? இன்னைக்கு பெரியம்மா வீட்டுக்கு நடுவே வந்தான். ஐயா சொன்னாரு. எல்லா விஷயத்தையும் சொன்னாரா? சொன்னாருடா, அதுக்கு எதுக்கு நீங்க இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? இல்லங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், நீங்க எனக்காக எதுவும் பார்த்து பார்த்து செய்யறது சரி, ஆனா இந்த குடும்பமே எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றாங்க. ஆமா, அப்படின்னா அதுக்காக நீங்க சந்தோஷம் தானே படணும். சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அப்படி இந்த குடும்பத்துக்காக நான் என்ன செஞ்சுட்டேன்னு யோசனையா இருக்கு. நீங்க என்னடா செய்யல? நான் ஒண்ணுமே செய்யல பார்ட்னர். ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல மதிப்புங்கிறது அந்த பொண்ணோட புருஷனை வச்சுதான் கிடைக்கும். அப்படி பார்த்தா நீங்க இந்த குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருக்கீங்க, உங்களுக்காக தான் என்னை இப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க.
நீங்க எனக்கு மரியாதை கொடுக்கறதுனால தான், நீங்க என்கிட்ட பாசமா நடந்துக்கிறதுனால தான் இந்த குடும்பமே என்கிட்ட அப்படி மரியாதையாவும் பாசமாவும் நடந்துக்கிடுது. சரி அப்படியே இருக்கட்டும், அதுக்கு எதுக்கு நீங்க இங்க வந்து நின்றுட்டு இருக்கீங்க? அதான் நான் இந்த குடும்பத்துக்காக என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு மாதிரி ஃபீலிங்கா இருக்கு பார்ட்னர். மலர், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். நீங்க என் மேல, என் தம்பி மேல, மொத்தமா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார் மேலயும் பாசம் வச்சிருக்கீங்க. அதுதான் உங்களுக்கு திரும்ப கிடைக்குது. இதுக்கு நான் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். வெண்ணிலாவும் அப்படிதான் இருக்காங்க, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. அதான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க 2 பேர் மேலயும் அவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்கோம். இல்ல பார்ட்னர், ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வரும்போது அவளுக்கு முதல்ல கிடைக்கிற மரியாதை அவளோட பிறந்த வீட்டை வச்சுதான். பிறந்த வீட்டில் அவளுக்குன்னு கேள்வி கேட்கறதுக்கு 4 பேர் இருந்தாங்கன்னா புகுந்த வீட்லயும் அவளுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனா எனக்கு அப்படி யாருமே இல்லை. ஆனாலும் என் மேல இவ்வளவு பாசமும் மரியாதையும் வச்சிருக்காங்க. அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு என் அண்ணன் வந்து பேசுறான். பெரியம்மா, அவனை இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு பார்க்கல, தன் மக கஸ்தூரியோட மச்சான்னு பார்க்கல, அவன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு பார்க்கல. எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எனக்காக பார்த்தாங்க, எனக்காக பேசுனாங்க பார்ட்னர். அதான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை பத்தி. இதுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போறேன்னே தெரியல பதிலுக்கு. நீங்க எப்பவும் போல இருங்கடா, அதுவே போதும். அதுதான் எனக்கு பயமா இருக்கு பார்ட்னர். நான் இப்பெல்லாம் முன்ன மாதிரியே இல்ல. நேரத்துக்கு ஒரு மாதிரி பேசுறேன், ஒரு நிலை இல்லாமையே இருக்கேன். எனக்கே அது நல்லா தெரியுது. போக போக எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒன்றை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கிட்டா போதும். என்னது பார்ட்னர்? என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்பவும் நான் உங்க கூடவே தான் இருப்பேன். உங்களை விட்டுட்டு போகவே மாட்டேன். அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கிட்டா போதும். அந்த ஒரு நினைப்பு தான் பார்ட்னர் இன்னமும் என் மனநிலையை கொஞ்சம் சமமா வச்சிருக்கு. இப்போ என் கூடவே என் குடும்பமும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு. ஆக மொத்தம் இது நம்ம குடும்பம். நம்ம குடும்பமே உங்களுக்கு துணையா இருக்கும். அவ்வளவுதான். ஆமா பார்ட்னர். ஆனா உங்களை வாடிப்பட்டியில வச்சு காயத்ரிக்கு சம்பந்தம் பார்த்த வீட்டில் தப்பா பேசிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை விடுங்க, அவங்க பேசினாப்புல அது உண்மையாயிடுமா? என்னால தானே பார்ட்னர், நீங்க விலகி தான் இருந்தீங்க. குட்டி பிள்ளை ரிசப்ஷனுக்கு நான் தான் அவங்கள கூப்பிட வச்சு தேவையில்லாம உங்க கூட சேர்த்து விட்டுட்டேன். மலர், நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், இனி நடக்கிறது நல்லதாவே இருக்கட்டும், அப்படி நினைச்சிருங்க. நீங்க சொன்ன மாதிரி எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் விலகி இருக்கிறது தான் நல்லது பார்ட்னர். ரொம்பவும் விலகாம ரொம்பவும் ஒட்டாம பார்த்து பதமா நடந்துக்கலாம். விடுங்க, நான் இருக்கேன்ல, பார்த்துக்கலாம். சரி, உங்களோட டெக்ஸ்டைலோட அடுத்த ஸ்டெப் என்ன, மூவ் என்ன? இப்போதைக்கு பிசினஸ் கிராஃப்ட் கொஞ்சம் சீரா போய்கிட்டு இருக்கு. அதை கொஞ்சம் ஏற்றி விடணும். அதுக்கு தான் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்குறேன். அதான் நீங்க சொன்னீங்கல்ல ஆன்லைன் பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதை தான் பண்ண போறேன். ஓகே, பண்ணுங்க. அடுத்து 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 இப்போதைக்கு வேற ஐடியா ஒன்றும் டக்குன்னு வரல. வந்தா சொல்றேன். கடையை டெவலப் பண்ற ஐடியாலாம் இருக்கா? டெவலப் பண்ற ஐடியான்னா? இல்ல, இப்போ ஆன்லைன் பிசினஸ்னா நிறைய நீங்க ஸ்டாக் அடுக்கி வைக்க வேண்டியதா இருக்கும். அப்போ இடம் பத்துமா? இருக்கிறதுக்குள்ள பண்ண வேண்டியதா? இல்ல, எனக்கு ஒன்று தோணுது, பேசாம பக்கத்து கடையையும் வாங்கி போட்டுட்டா என்ன? பார்ட்னர், அது பெரியவன் கடை. அந்த டாக்குமெண்ட் என்கிட்ட தானே இருக்கு. என்னோட அடுத்த கோல் அந்த கடையை வாங்கி என் பொண்டாட்டி கிட்ட கொடுக்கறது தான். பார்ட்னர், அவன் என்ன செய்வான் அப்புறம்? அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? வாங்கின கடனுக்கு இன்னும் வட்டியும் கட்டல. அடுத்த மாசத்தோட 3 மாசம் முடிய போகுது. பேங்க்லயும் நகை கடன் இருக்கு, அதுக்கும் இன்னும் ஒன்றும் வட்டி கட்டல. எப்படியும் இந்த கடையை உங்க அண்ணன் விற்க தான் போறாரு. அதை நான் வாங்கத்தான் போறேன், உங்களுக்கு அதை கொடுக்க தான் போறேன். அந்த கடையோட சேர்த்து உங்க கடையை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணத்தான் போறீங்க. ஆனா பார்ட்னர், எங்க அண்ணன் கடையை யாருக்காவது வித்தாலும் விற்பானே தவிர உங்களுக்கு கொடுக்க மாட்டான். என்னை தாண்டி அந்த கடை வேற எங்கேயும் போகவே விட மாட்டேன் நான். இப்படி ஒரு ஐடியா வச்சிருக்கீங்களா? ஆமா, இந்த ஐடியா ரொம்ப நாளா இருக்கு. அவரா வந்து சிக்கட்டும்னு பார்த்தேன். இதுல உங்களுக்கு ஏதாவது வருத்தம் இருந்தா சொல்லிருங்க. சொன்னா அப்படி பண்ண மாட்டீங்களா? நீங்க சொன்னாலும் பண்ணுவேன். அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? சும்மா கேட்டேன். இது நல்லா இருக்கே. நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனா உங்களோட தொழில் விஷயத்துல நான் எப்பவும் தலையிட மாட்டேன். ஏன்னா என்கிட்டயே பூ வச்சதுக்கு அப்புறமும் கூட செயினுக்கு வட்டி எப்ப கட்டுவேன்னு கேட்ட ஆளு தானே நீங்க. ஆமா, புருஷன்கிட்டயே கடன் கொடு உனக்கு வட்டி கட்டுறேன்னு சொல்லி கடன் வாங்கின ஆளு தானே நீங்க. அப்ப ஜாடிக்கு மூடி சரியான ஜோடி. ஆமாடி. சரி, என் பொண்ணு என்ன சொல்றா? பொண்ணெல்லாம் இல்ல, பையன்தான். அவன் தூங்குறான். பொண்ணுதான். எனக்கு பையன் தான் வேணும்னு சொல்லியிருக்கேன்ல உங்களை மாதிரி. எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சொல்லியிருக்கேன் உன்ன மாதிரி. முடியாது, பெத்து கொடுக்க போறது நான் தானே. அப்போ என்னோட சாய்ஸ் தான். இருந்தாலும் யாருக்கு யார் மேல லவ் அதிகமா இருக்கோ அப்படிதான் புள்ள பிறக்கும். இது எந்த ஊர் கதை? எங்க ஊர் கதை? அப்படின்னு நான் தான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன். அப்ப ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும். நான் தாண்டி உன்னை ரொம்ப லவ் பண்றேன், பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். நோ பார்ட்னர், நோ, ஆம்பளை பிள்ளை தான். பொண்ணு தான். சரி, பாத்துருவோம். இன்னும் ஒரு 8 மாசம் தானே. பாத்துருவோமா? பாத்துருவோம். மலர், எழுதி வச்சுக்கோடி. நீ எத்தனை பிள்ளை பெத்தாலும் அத்தனை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையா தான் இருக்கும்.
என்ன தவிர வேற எந்த பொம்பளை பிள்ளையையும் நீங்க கொஞ்சம் கூடாது. அதனால நான் உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை தான் பெத்து கொடுப்பேன். சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, பாத்துருவோம். பாத்துருவோம். சரி, அத அப்புறம் பாப்போம். இப்ப உள்ள போய் தூங்குவோண்டி. அதான் நான் பார்த்தேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு அந்த நினைப்பு தாண்டி. யாருக்கு? எனக்காக்கும். பின்ன என்ன, எனக்காக்கும். ஆமா, கூப்பிடுறதெல்லாம் இவரு, ஆனா பழைய மட்டும் ஏமால தூக்கி போட்டுருவாரு. சரி வாடி, நேரமாகுது. போங்க. நீங்க வாங்க. என் மச்சானுக்கு நான் இல்லாம தூக்கமே வராது. அது தெரிஞ்சும் இப்படி வந்து நின்னுட்டு இருந்தா எப்படி? போ போ போ. வாங்க வாங்க. நல்லா இருக்காத்தே? நல்லா இருக்கு பாட்டி. ஆமா யாத்தே, உங்க அப்பா இங்கெல்லாம் விட மாட்டாரே, எப்படி வந்த? என் தம்பி பார்வதி பாட்டி வீட்டுக்கு வரணும்னு அழுது அடம்பிடிச்சான். அவனுக்கு துணைக்கு நான் தானே வரணும், அதான் வந்தேன். ஓஹோ, அப்ப தம்பி ஏத்த வீட்டுல இருக்கானோ? சரி குடி குடி. அம்மா அப்பாவை விட்டுட்டு கூட ஒரு நாள் இருந்துடுற, ஆனா தம்பியை விட்டுட்டு இருக்க மாட்டேங்கிற. பாட்டி, என் தம்பி நான் இல்லாம இருக்க மாட்டான். அக்கா! என்னாச்சு? தம்பி! என்னாச்சுடா? ஐய்! கோலம் போடுறியா? எங்க பாட்டி வீட்டுலயும் வந்து ஒரு கோலம் போடு. வா. வா. ஐய்! வா, அந்த கோலம் போடு. அடமாட்டேன், போடா. ஐய், நீ இப்ப வரலன்னு வையி, என் ஸ்கூட்டரை உன் மேல ஏத்திடுவேன். நான் எங்க அண்ணன் கிட்ட சொல்லுவேன். ஆமா, உங்க அண்ணன் பெரிய இவன். போடா. ஒழுங்கா எங்க பாட்டி வீட்டுல வந்து ஒரு கோலம் போடு சொல்லிட்டேன். இல்லைன்னா வண்டி உன் மேல ஏத்தி விட்டுருவேன், கோலப்படிய கொத்தி விட்டுருவேன். இது எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன். அண்ணே! என்ன பாப்பா? எதுக்கு அழுகுற? அம்மையில என்னைய வண்டியை விட்டு ஏத்துவானா? எதுக்குடா என் பாப்பாவை வண்டியை விட்டு ஏத்துவ? உன் பாப்பாவை என் பாட்டி வீட்டுல வந்து ஒரு கோலம் போட சொல்லுடா. எதுக்குடா? போடணும். போடலன்னா வண்டியை விட்டு ஏத்திடுவேன்டா, அவளையும் உன்னையும். ஏத்துவ ஏத்துவ. போடா அங்கிட்டு. அக்கா! அம்மா! தம்பி! ஐயோ, என்னாச்சு? பிள்ளைங்க விழுந்து கிடக்காங்க. எதுக்கு எல்லா பிள்ளைகளும் அழுதுகிட்டு இருக்குங்க? ஐயா, எந்திரிப்பா எந்திரி. பாட்டி! என்னையா, எதுக்கு அழுகுற? மச்சி தள்ளி விட்டுட்டா. யாத்தே குட்டி பிள்ளை, எதுக்கு தள்ளி விட்ட மச்சானே? இவன் என் தம்பி அழுக வச்சிருக்கான். தம்பி, உன்னை யாருடா அழுக வச்சது? அவன்தான் என்னை தள்ளி விட்டுட்டான்க்கா. பாருங்க பாட்டி, என் தம்பி அவன் தள்ளி விட்டுருக்கான். அதான் நான் அவனை பிடிச்சு தள்ளி விட்டேன். ஐயா, என்னையா, நீ எதுக்கு அவனை போய் தள்ளி விட்ட? அவன் பாப்பாவை அழுக வச்சிட்டான் பாட்டி. அவன் அழுகுறா? அவன் அழு மூஞ்சி அழுகுறா. நான் அவளை அழுக வைக்கல. இவன் தான் அழுக வச்சான் என் பாப்பாவை. அக்கா, அவ கோலம் போட்டுட்டு இருந்தாக்கா. பாட்டி வீட்டுலயும் ஒரு கோலம் போடுன்னு சொன்னேன். அதுக்கு அவ மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கு எதுக்குடா என் பாப்பாவை அடிச்ச? நான் அடிக்கலடா. என் தம்பி உன் பாப்பாவை அடிச்சதை நீ பாத்தியோ? என் தம்பி எல்லாம் யாரையுமே அடிக்க மாட்டான். அப்புறம் எதுக்கு என் பாப்பா அழுகுறா? அவ எதுக்கு எடுத்தாலும் அழுவாத்தானே செய்வா. கோலம் போட கூப்பிட்டா ஒண்ணு வருவேன்னு சொல்லணும், இல்லைன்னா வரமாட்டேன்னு சொல்லணும். கோலம் போட தெரியும்னு சொல்லணும், தெரியாதுன்னு சொல்லணும். எதுக்கு அழுகுறா? முதல்ல உன் பாப்பாவை காலு. ஏய் பாப்பா! அவன் உன்னை அடிச்சான்ல? அடிக்கல. அப்புறம் எதுக்கு பிள்ளை அழுத? ஸ்கூட்டரை விட்டு என் மேல ஏத்துவேன்னு சொன்னான். பாரு, ஏத்துனானா? ஏத்தலக்கா. நீ இருடா. ஏய், என் தம்பி உன் பாப்பாவை ஸ்கூட்டரை விட்டு ஏத்துனானாடா? கால்றா. ஏத்துனானா பிள்ளை? இல்ல, ஏத்திடுவேன்னு சொன்னான். சொன்னதுக்கே உன் பாப்பா எதுக்கு அழுகுறா? உன்னை தானே கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா என்னை தானே கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா பாட்டியை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும். அழுமூஞ்சி, எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டே இருப்பா. நீ என்னன்னு கேட்காம என் தம்பியை பிடிச்சு தள்ளி விட்டுருக்க. என்னாச்சு? என்னாச்சு? ஒரே சத்தமா கிடக்கு. என்னாச்சு? என் பேர பிள்ளை அழுகுறான். ஐயா ராசா, என்னையாச்சு? இங்க பாரு, என் தம்பி மேல கைய வச்சேன்னு வையி, உன் கைய பிடிச்சு கடிச்சு வச்சிருவேன். ஐயையோ யாத்தே, என்ன ஆச்சுமா? ஒண்ணுமில்லத்தே, நீங்க சோறாக்கிட்டீங்களா? சோறாக்கிட்டு தான் இருந்தோம். இங்க என்ன சண்டை? ஒண்ணுமில்ல. தம்பி பூஸ்ட் குடிச்சிட்டானா? கொடுத்தாச்சுமா, கொடுத்தாச்சு. தம்பி, நம்ம வீட்டுக்கு போவோமாடா? போவோம்க்கா. இதுக்கு தான் இங்க வரவே கூடாது. நீ கூப்பிட்டேன்னு தான் வந்தேன். அடாடாடாடா, எப்ப பார்த்தாலும் இந்த நாளுக்கும் ஒரே அடிதடி தான். சின்ன பிள்ளைங்க தானம்மா, அப்படிதான் இருப்பாங்க. நான் எங்க அம்மாட்ட சொல்லி உனக்கு அடி வாங்கி தருவேன் பாரு. கூப்பிடுறா. நீ என்னடா கூப்பிடுறது? நானே கூப்பிடுறேன்டா. அத்தே, அத்தே. என்னாச்சு? குக்கரை அமத்திட்டு வரதுக்குள்ள என் மருமக சத்தம் குக்கர் சத்தத்தை விட இல்ல பெருசா கேக்குது.
ஏம்மா இவன் என்ன அடிச்சிட்டா தள்ளி விட்டுட்டா. நீ என்னடா செஞ்ச? அத்தை இவன் என் தம்பியை தள்ளி விட்டுட்டான் அத்தை. அதுக்கு தான் நான் இவனை தள்ளி விட்டேன். பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் ஜன்னல் வழியா. அம்மா இவளை அடிங்க. அடிக்கிறதுனா முதல்ல ஒன்னே தான் அடிக்கணும். அந்த குட்டி எதுக்கு அழுதுட்டு இருக்கு? டேய் பெரியம்மா அவன் என்னை கோலம் போட கூப்பிடுறான். என் தம்பி பிள்ளை அப்படியே அவனை கணக்காவே தான் இருக்கான். அவனை இப்படிதான் சின்ன பிள்ளையில தெருவில் ஒரு பிள்ளைய விடாம 50 பிள்ளைகிட்டே வம்பளத்துக்கிட்டு இருப்பான். ஆமா, இது ஒரு பெருமை இவளுக்கு. என்னாச்சு காலங்காத்தாலேயே வா? ஆமா, நேற்று நைட்டு பாப்பா வரவுமே நினைச்சேன். எப்படியும் விடியறதுக்குள்ள சண்டை வந்துரும்னு, விடிஞ்ச உடனே வந்துருச்சு. அதானே என் தங்கச்சி பெத்த பிள்ளை அவளுக்கு 10 மடங்கு இருக்கா. மாமா இவனை ஒழுங்கா இருக்க சொல்லுங்க. சொல்லிடுவான்டா சொல்லிடுவான். சும்மா எப்ப நான் இங்க வந்தாலும் என் தம்பிகிட்ட என்கிட்ட வம்பளத்துக்கிட்டே இருக்கான். சரி அப்புறம் நானும் பொறுத்து போறேன். இல்லாட்டி இங்க வரமாட்டீங்களோ? நான் வரத்தான் செய்வேன். இது எங்க கொல்லப்பாட்டி வீடு. சரி இவனை விரட்டி விட்டுருவேன். ஆத்தாடி ஆத்தா. அப்புறம் அதனால பார்த்து இருக்க சொல்லுங்க. நீங்க சொன்னது சரிதாங்க. உங்க தங்கச்சிக்கு 10 மடங்கு இருக்கா. ஆமா, இது ஒரு பெருமை உனக்கு. உன் பிள்ளை அழுகுறான் என்னன்னு பாரு. என் தம்பி பிள்ளை என்ன அழகா பேசுறான்னு பாத்தீங்களாங்க. அது சரி, பெத்தது என் தங்கச்சி, வளர்த்தது உன் தம்பி இல்ல, அப்புறம் எப்படி பேசுவா? எங்க அண்ணன் கிட்ட இருந்து கடையை வாங்கியாச்சு. இப்ப நம்ம கிட்ட இருந்து இந்த வீடை வாங்குற வரைக்கும் உன் தம்பி ஓய மாட்டான் போல. அப்படியெல்லாம் கேட்க மாட்டான் அந்த வீடை. அவன் என்ன செய்ய போறான் ஏதாச்சு? இதை வச்சு மாப்பிள்ள ஒன்றும் பண்ண மாட்டாரு. அதுக்கு தான் பிள்ளைய எங்க அனுப்பி விடுறாருல. அவனுக்கு பிள்ளைய இங்க அனுப்புறதே பிடிக்காது. இவ தான் அடம் பிடிச்சு வந்திருக்கா தம்பி இங்க இருக்கான்னு. சரி, உன் மகன் அழுகுறான், சமாதானப்படுத்து. அங்க பாரு, என் தம்பி பிள்ளையும் அழுகுது. டேய் குட்டி, இங்க வாங்க, பெரிய பேட்டை வாங்க. ஒன்னும் நம்ம பேச்ச கேட்கறது கிடையாது. சரி பிள்ளைங்களை பாத்துக்கோ, நான் டியூட்டி கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். ஆளுக்கு ஏதாவது தீம்பண்டம் கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டு சமத்தா உட்காந்துருப்பாங்க. சரி பாத்துக்கோ, போயிட்டு வரேன். ஆச்சி வரேன். போயிட்டு வாயா. குட்டி அழுகாதடா. அழுகக்கூடாது, அழுக நிறுத்துங்க. சரி பாத்துக்கோ. மருமகளே போயிட்டு வரட்டா மாமா? எங்க அப்பாக்கு ஒரு ஃபோன் போடுங்க மாமா. எதுக்கு? ஃபோன் போட்டு எனக்கு கொடுங்க. என்னை என் தம்பியை வந்து கூட்டிட்டு போக வர சொல்லணும். வாங்க, நான் கொண்டு போய் விடுறேன். அதெல்லாம் முடியாது. எங்க அப்பா தான் வரணும். ஏத்தே ராசாத்தி, இந்த மாமாவை கொண்டு போய் விட சொல்றேன். அந்த மாமா வேலைக்கு போகட்டும். அப்ப ஓகே. அத்தா சரி, நீ பாத்துக்கோமா, நான் வர்றேன், நேரம் ஆகுது. குட்டி இங்க வா, அம்மாட்ட வா. ஆச்சி நீங்க பாப்பாவை சமாதானப்படுத்துங்க, நான் இவனை உள்ள கூட்டிட்டு போறேன். சரி அம்மாட்ட போடா கண்ணு. ஏத்தே கண்ணுக்குட்டி அழுகக்கூடாது. வா 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 வா. அம்மா குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்பா ரெடி ஆகிட்டு இருக்காங்க. வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் மம்மா சாப்பிடலாம். ஹலோ நிலா, என்னம்மா காலங்காத்தாலே ஃபோன் பண்ணிட்டீங்க? உன் பிள்ளைங்க ரெண்டும் பண்ற அட்டகாசத்தை பாரு வந்து. நேற்று நீங்கள் கூப்பிடும் போதே சொன்னேன், அவங்க 2 பேருக்கும் அங்கே செட் ஆகாது, கூட்டிகிட்டு போகாதீங்க, வேணா நீங்கள் இங்கே வந்து 2 நாள் இருந்து பேரனை பார்த்துட்டு போங்கன்னு. கேட்டா தானே? அதானத்தா, எப்போ வந்தாலும் சண்டையாத்தான் கிடக்கு. நான் தான் சொன்னேன்லம்மா, என் மகன் சும்மா இருக்க மாட்டான். அவனையெல்லாம் வச்சு உங்களால் கட்டி மேய்க்க முடியாது. அதானடி, எங்கேயாவது போய் வம்பளத்துக்கிட்டு யாருக்கிட்டையாவது அடி வாங்கிட்டு தான் வருவான். அவன் அழுகிறத பார்த்தா அவங்க அக்கா சும்மா இருக்க மாட்டான். அப்புறம் சண்டையாக தான் கிடக்கும். இதுக்கு தான் நான் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். இங்கே அன்னாட அந்த பொழப்பா தானே இருக்கு. என் வீட்டுக்காரரு அவ்வளோ பெரிய ஸ்டோரை கட்டி மாய்க்கிறது ஒன்று தான், நான் அந்த நண்டை கட்டி மாய்க்கிறதும் ஒன்று தான். இப்போ என்ன கூப்பிடுறதுக்கு அவரை அனுப்பவா? இல்லடி, அண்ணனை கொண்டு வந்து விட சொல்கிறேன். சரி காலகாலத்தில் கொண்டு வந்து விடுங்க, பாப்பாவையும் அனுப்பி விடுங்க. ஆமாம், உன் பிள்ளை அவன் அக்கா இல்லாமல் வந்துருவானாக்கும். அப்புறம் இவனுக்காகத்தான் அவளே அங்கே வந்து இருக்கா. சரிம்மா சரி, அனுப்பி விடுறேன். என்னமாவது சாப்பிட்டானா? பூஸ்ட் குடிச்சாரு பேரப்பிள்ள. அப்பன மாதிரியே புள்ள. சரி அனுப்பி விடுங்க. சரி கமலா குளிச்சுக்கிட்டு இருக்காருத்தே, குளிச்சு முடிச்சதும் கூட்டிகிட்டு போய் விடுவார். சரி அம்மா, பிள்ளைகளை பார்த்துக்க, நான் போய் அவனை வர சொல்கிறேன். எப்படித்தான் நிலா அந்த பிள்ளைகளை சமாளிக்கிறாளோ தெரியல. அதானக்கா. என்ன மருமக பிள்ளை, உங்கள் அத்தை மக கிட்ட வம்பளுக்காமல் இருக்க முடியலையாக்கும். சரிம்மா சரி, உன் தம்பி ஒன்றும் சொல்லலை. தம்பி அழுகையை நிறுத்து, இல்லைன்னா அக்கா அடிச்சு போடுவேன். வெரி குட் பாய். வீட்டுக்கு போவாமா? போவோம். சரி இரு, நான் போய் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன். பாருங்க ஐயா, நல்லா பார்த்து சொல்லுங்க. இந்த வருஷமாவது அரவிந்தனுக்கு கல்யாணம் நடக்குமா, பொண்ணு கிடைக்குமா? கல்யாண யோகம் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது, ஆனா பொண்ணு மட்டும் தான் கிடைக்க மாட்டேங்குது. அதானையா, அவனுக்கு பிறகு பிறந்தவன்லாம் கல்யாணம் முடிச்சு பிள்ளையே பத்து பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கும் போயிருச்சு. இந்த இன்னொரு பிள்ளை விக்னேஷுக்கு கல்யாணம் முடிச்சு அவன் பொண்டாட்டி மாசமா இருக்கா. இந்த அடுத்த மாசம் வளகாப்பு வைக்கணும், அதுக்கும் நாள் குறிச்சு கொடுங்க. இப்ப அரவிந்தனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு அரவிந்தன் ஜாதகத்தை பார்க்கவா, இல்ல விக்னேஷ் பொண்டாட்டிக்கு வளகாப்பு பண்றதுக்கு நாள் பார்க்கவா?
ரெண்டையும் தான் பார்க்கணும், ஒன்றுக்கு பின்னா ஒன்றா பாருங்க. நல்லா பார்த்து சொல்லுங்க ஐயா. அந்த பயலுக்கு பொண்ணு எங்கேருந்து கிடைக்கும், எப்படிப்பட்ட பொண்ணு கிடைக்கும், முதல்ல பொண்ணு கிடைக்குமான்னு பாருங்க. பாக்குறேம்மா, குறுபலமெல்லாம் வந்துருச்சு, ஆனா பொண்ணு அமைய மாட்டேங்குதே. அவன் பண்ண காரியம் அவனுக்கே திரும்புது, என்ன செய்ய? ஒரு பொண்ணுக்கு அமைய இருந்த கல்யாண வாழ்க்கையை கெடுத்தான். இப்ப அவனுக்கே கல்யாணம் கேள்விக்குறியா நிக்குது. அந்த பிள்ளையும் கல்யாணம் முடிச்சு இந்த அடுத்த மாசம் பிள்ளை பெற போறா. காயத்ரியா வேணேன்னு சொல்கிறீங்க? அவளைத்தான் அடுத்த மாசம் டேட்டு கொடுத்துருக்காங்களாம். அடுத்த மாதம் தானா? சரி சரி. ஆமா, வளகாப்பு முடிஞ்சு 2 மாசம் ஆச்சுல்ல. ஆமாம், 7ஆம் மாதம் வளகாப்பு பண்ணாங்க. இப்போ மெட்ராஸில் இருக்காளா இல்லை இங்கே வந்துட்டாளா? மாப்பிள்ளை வீட்டுல தான் இருக்கா. மலரோட சித்தியும் சித்தப்பாவும் அங்க போயிட்டாங்கல்ல. அப்படியா? மாப்பிள்ளைக்கு சாப்பாடாக்கி போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி அப்படியே வளகாப்பு முடிஞ்சோடனே அங்கே போயிட்டாங்களோ? ஆமா, உனக்கு தெரியாதா? தெரியாதுல, எனக்கு ஊர் சுற்றுறதுக்கே நேரம் சரியா இருக்கு. இதை கேட்கலையே நானும் மலர்கிட்ட. சரி பாரு இந்த பயலுக்கு ஏதாவது அமையுதான்னு பாப்போம். பாருங்கய்யா, பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, குணம் மட்டும் நல்லா இருந்தா போதும். அப்படி ஏதாவது பொண்ணு அமைஞ்சா சொல்லுங்க. வீட்டுக்கே வராமல் ஆஃபீஸுன்னு கிடக்கான். வீட்டுக்கு வாரதுக்கே சலிச்சுக்கிறான். தம்பிக்கு வேற கல்யாணம் முடிஞ்சு அவன் முண்டாட்டி மாசமா இருக்காளா, அவனுக்கு அதை பார்க்க கோவமா வருது. ஏமா வந்துட்டியா? சரசுங்க அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேம்மா. அங்கே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாளாக்கும். நான் இங்கே வளகாப்புக்கு நாள் குறிச்சிக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா, ஊரில் இருந்து அவங்க அத்தை மாமா வந்திருக்காங்களாம். அதான் சரி ஒரு நாள் இருந்துட்டு வரேன்னா, நானும் இருந்துட்டு வா, காலையில் கூப்பிட வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியா? சொந்தக்காரங்க வந்திருக்காங்களோ? சரி, அப்போ இருந்து பார்த்துட்டு வரட்டும். காலையில் போய் கூட்டிகிட்டு வா, கோயிலுக்கு போகணும். சரிங்கம்மா. தரகர் வந்திருக்காரு. உங்கள் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு தான் ஒரு 4-5 ஜாதகம் கொண்டு வந்திருக்காரு. சரிதான், என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாதகம் சேரலைனாலும் பொண்ணு பிடிச்சிருந்தா சரின்னு பார்க்குறோம். ஒரு பொண்ணு அமைய மாட்டேங்குதே. அது சரி, யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கணும் அன்னைக்கே அண்ணன் சொன்னார். அதான் அனுபவிக்கிறான். சரி போ, நீ வேற அவன் வாயில் விழுந்து எந்திரிக்காத போ. சரிம்மா. டீ எதுவும் குடிச்சியா? போட்டு தரட்டா? இல்லைம்மா, அங்கே மாமனார் வீட்டில் குடிச்சிட்டு தான் வரேன். சரிப்பா சரி, அப்போ போய் கை கால் முகம் கழுவிட்டு வேற ட்ரெஸ்ஸை மாற்றுப்போ. ஆட்டும். அதோய் என்ன சோகமாக உட்காந்துருக்க? எனக்கு என்ன சோகம்? ஒரு சோகமும் இல்லை. என்ன உன் பேரனுக்கு கல்யாணத்துக்கு இன்னும் பொண்ணு அமையலன்னு கவலையா இருக்கா? எனக்கெல்லாம் எந்த கவலையும் இல்லைடா, நான் ஃப்ரீ பேட். ஆமாம், உன் பேரனும் பேத்தியும் தெருவெல்லாம் போய் சண்டை இழுத்துட்டு வராங்க போல. ஏண்டா? கஸ்தூரி வீட்டில் போய் நேற்று சண்டையாமே. ஆமாப்போ, இதெல்லாம் ஒரு சண்டைன்னு பேசிக்கிட்டு மாமன் மக அத்தை மகக்குள்ள சண்டையெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு அடிச்சுக்கிடுவாங்க, நாளைக்கு கூடிக்கிடுவாங்க. நாளைக்கு ஓம் பிள்ளையும் இது கூட சேர்ந்துக்கிடும் போ. அதான் நாத்தோய். உன் பிள்ளைக்கு நானே நல்லா ட்ரைனிங் கொடுக்குறேன். சீக்கிரம் பெற்று கொடுக்க சொல்லுவோம் பொண்டாட்டிய. சரி, இன்னும் 3 மாதம் தானே, வெளியே வந்துடும். வரட்டும், எல்லாரையும் இந்த மடியில் தூக்கி வச்சு வளர்த்தாதான் எனக்கு நிம்மதி. அதான் உனக்கு அதை விட வேற என்ன வேலை? சரி போ, உள்ளே போய் ட்ரெஸ்ஸை மாற்று, கையை கால கழுவு. ம். நீங்கள் பாருங்க ஐயா, எங்கள் வீட்டிலையே இந்த அரவிந்தன் பையன் ஒருத்தன் தான் வெறும் பயலாக இருக்கான், இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிடாம. மீனுக்குட்டி முத்தப்பாவுக்கு என்ன வச்சிருக்காங்க? ஒண்ணு வச்சிருக்கல. நிலாமா எங்க? நிலாமா உள்ளதான் இருக்காங்க. நிலாமா நிலாமா எதுக்கு இப்ப மீனுக்குட்டி நிலாமாவை தேடுறாங்க? தம்பியா எழுப்ப போறேன். பூஸ்ட் வேணும். உன் தம்பி இன்னும் எந்திக்கலையா? ஆமா. ஏன் மீனுக்குட்டி, உன் தம்பி எந்திரிச்சு வந்து பூஸ்ட் குடிக்க மாட்டாரோ? பூஸ்ட் எடுத்துட்டு போய் தான் அவரை எழுப்பணுமோ? தம்பி பாவம் நிலாமா, தூங்குறா. நீ எல்லாம் சீக்கிரம் எந்திரிச்சிட்ட, அவனை எழுப்பி விட வேண்டியதானே? நான் எழுப்பி விட்டேன். அவன் தான் அக்கா நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க போறேன்னா சரின்னு தூங்க விட்டுட்டேன். அதான், அவனுக்கு இந்த வீட்டில் எல்லாரையும் விட நீ தான் அதிக செல்லம். என் தம்பில. ஆமா, உன் தம்பி தான். உங்களுக்குன்னு தனியா பெட்ரூம் வேற கேட்டு வாங்கிக்கிட்டீங்க, உங்க 2 பேருக்கு மட்டும்னு. ஆமா, நாங்க 2 பேரும் தான் ஒண்ணா தூங்குவோம். சரி, எந்திரிச்சிட்டானா இல்ல இனிமே தான் போய் எழுப்பணுமா? இனிமே தான் போய் எழுப்பணும். 8 மணிக்கு எந்திரிப்பேன்னு சொன்னான். இன்னைக்கு ஸ்கூல் இருக்கு, ஞாபகம் இருக்கா? இருக்கு நிலாமா. நேற்று தான் அங்கே பாட்டி வீட்டில் போய் பெரிய கலவரம் பண்ணிட்டு வந்துட்டீங்க 2 பேரும். இன்னைக்கு எங்க ஸ்கூலில் போயா? நானோ சொல்றதெல்லாம் நோனோ, ஆனால் பண்ணுறதெல்லாம் சேட்டை தான் 2 பேரும். இல்ல நிலாமா. சரி, போய் அவனை எழுப்பி கூட்டிட்டு வா, அப்பதான் நான் பூஸ்ட் போடுவேன். நீங்க போட்டு கொடுங்க, நான் போய் எழுப்புவேன். அதெல்லாம் முடியாது, நிலாம்மா சொன்னா கேட்கணும். போங்க, போய் அவனை எழுப்புங்க. எழுப்பி இங்கே வந்து குடிக்க சொல்லுங்க. வரும்போதே ப்ரெஷ் பண்ணிட்டு வர சொல்லுங்க. ஓகே. இந்த துறைக்கு எல்லாம் அவங்க அக்கா கொடுக்குற செல்லம் தான். போய் 4 அடியை போட்டு எழுப்பினாதான் சரியா வரும். ஏய் நிலா, இங்க பாரு. என்ன? நீங்க தான் பார்க்கணும் உங்க பிள்ளைய. என் பிள்ளைக்கு என்னடி? தினமும் ஒரு பஞ்சாயத்து இழுத்துட்டு வரான் எங்க போயினாலும். இவங்க அக்காளுக்கு அவனுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து பெரிய பிரச்சனையா தான் கூட்டிட்டு வராங்க. இதுக்குத்தான் நான் முதல்லயே சொன்னேன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய பெத்து கொடுன்னு. நீ எதுக்கு ஆம்பளை பிள்ளைய பெத்து கொடுத்த? ஆமா, நான் தான் உட்காந்து உருட்டி செஞ்சேன் ஆம்பளை பிள்ளையா. ஆமா, நீ தான் செஞ்சு கொடுத்துருக்க. ஆனா பாருங்க எம்கே, உங்க பிள்ளை சேட்டையில அப்படியே உங்களை மாதிரி தான் இருக்கான்.
ஒன்று யாரையாவது போய் அடிச்சிட்டு வர்றது, இல்லையா யார்கிட்டயாவது அடி வாங்கிட்டு வர்றது. சரி விடு, எப்படியாவது பேலன்ஸ் பண்ணிடுறான்ல. அத்தோட நின்னா பரவாயில்லையே. உங்க பொண்ணு அவ சும்மா இருக்காளா? என் தம்பியை யாரா அடிச்சதுன்னு நான் நியாயம் கேட்க போறேன்ட்டு டெய்லி யாராவது 4 பேர் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. மீனுக்குட்டி என் மைனி மாதிரி. ஆமா, இவன் உங்களை மாதிரி, பாப்பா அப்படியே அக்காவை மாதிரி. என்னைய மாதிரியும் மாமா மாதிரியும் பிள்ளை பிறந்திருந்தா வீடே அமைதியா இருந்திருக்கும். அதனாலதான் புள்ள அப்படி கிடைக்கல. புள்ளைங்க இருக்கிற வீடுனா இப்படிதாண்டி இருக்கணும். நீங்க எனக்கு நேரம் காலையில 8:30 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறீங்க. பொழுதுக்கும் நான் தானே மல்லு கட்ட வேண்டியதா இருக்கு. மல்லு கட்டுடி, அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பினை வேணும். அது உனக்கு தான் கிடைச்சிருக்கு. அது என்னமா சரிதான். எங்கேயாவது போய் ஒரு நாள் போல இருந்துட்டு வராங்களாங்க 2 பேரும். நேற்று தான் எங்க அம்மா வந்து கூட்டிட்டு போனாங்க. பேர பிள்ளைய பக்கத்துலயே வச்சிருக்க முடியல, ஒரு நாள் கூட்டிட்டு போய் வச்சிருக்கேன்டின்னு. நான் போகும்போதே சொன்னேன், இவனை உங்களால கட்டி மேய்க்க முடியாதுமான்னு. முந்தா நாள் சாயங்காலம் தான் கூட்டிட்டு போனாங்க. நேற்று காலையில கொண்டு வந்து விட்டாச்சு. அவ்வளவு நேரம் என் பிள்ளைங்க அங்க இருந்ததே பெரிய விஷயம். அதான் ஒரு நாளைக்கு கடைக்கு கூட்டிட்டு போய் பாருங்க 2 பேரையும், அப்பதானே தெரியும் உங்களுக்கு. போ போ போ, போய் புலம்பாம சமையல் வேலையை பாரு. இந்த அவனை போய் எழுப்பி விடுறேன். அதுக்கு தான் என் பொண்ணு போயிருக்கா. அவங்க அக்கா எழுப்புனாதான் அவன் எந்திரிப்பான். நீ போய் வேலையை பாரு போ. சரி என்னன்னு போங்க. என்ன 10 நிமிஷத்துல அவன் எந்திரிச்சு வரலன்னா அப்புறம் நான் போய் அடிச்சுதான் எழுப்ப வேண்டி வரும். போடி போடி போடி, அவன் வருவாண்டி போடி. ம்ம். ஒரு பிள்ளைக்கே எப்படி சலிச்சுக்கிறா? நான் இன்னும் 2 பிள்ளைக்கு பிளான் வச்சிருக்கேன். பிளானோட நிறுத்திக்கங்க. அடுத்தெல்லாம் ஃபேமிலி பிளான் தான். லட்சணமா ஒரு பிள்ளைய பத்து வச்சுக்கிட்டு இதுல இன்னும் 2 பிள்ளை வேணுமாம்ல. ஊருக்குள்ள ஒரு பொம்பளை பிள்ளைய வாசல்ல கோலம் போட விட மாட்டேங்கிறான். அந்த சைக்கிளையும் ஸ்கூட்டரையும் வாங்கி கொடுத்தது அதுலயே தான் ஐயா ரவுண்ட்ஸ்ல இருக்காரு. ஒரு பிள்ளை வாசல்ல விளையாட முடியறது இல்ல. உடனே போய் வம்பளுத்துறது. அப்படியே அப்பன மாதிரி தான் உரிச்சு வச்சிருக்கு. பல்ல காட்டாதீங்க. அப்படியே பெருமை தான் ஐயாவுக்கு. தம்பி தம்பி குட்டி குட்டி பிள்ளை எந்திரி. ரொம்ப நேரமா எழுப்பிட்டு இருக்கேன் அக்கா. நிலாம்மா கோவமா இருக்காங்க. எதுக்கு? 8 மணி ஆயிடுச்சு இன்னும் எந்திக்காம என்ன பண்றான்? ஸ்கூல் இருக்குல்ல அப்படின்னு தான். அக்கா நிலாம்மா கோவமா இருக்காங்கன்னா நம்ம மலரம்மாட்ட போய் குளிச்சுக்கிடுவோம். நிலாம்மான்னா திட்டுறதோட நிறுத்திடுவாங்க. மலரம்மான்னா அடிச்சே போடுவாங்க. மலரம்மான்னா என்னை அடிக்கவே மாட்டாங்க. என்னை அடிப்பாங்கல்ல. அப்பன்னா அக்கா நீ நீலாம்மாட்ட போய் குளிச்சிடு, நான் மலரம்மாட்ட போய் குளிச்சிடுறேன். அப்பன்னா அடி வாங்காம இருந்துடலாமா? தம்பி குட்டி சூப்பர் ஐடியா. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. ஜிராஃபிக்கு கலர் பண்ணிட்டியா? அக்கா பண்ணல. ஏன்டா பண்ணல? மறந்துட்டேன். நீ பண்ணி கொடு. சரி அப்பன்னா ஸ்கூல்ல போய் பண்ணுவோமா? மிஸ் திட்டுவாங்க. ஏற்கனவே மிஸ் கூட சண்டை. பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். சரி போ, நீ போய் மலரம்மாட்ட குளிச்சிட்டு வா. நான் நிலாம்மாட்ட போய் குளிச்சிட்டு வரேன். சரிக்கா எனக்கு பூஸ்ட். நான் கேட்டேன், எந்திரிச்சு வந்து பிரஸ் பண்ணிட்டு காட்டாதான் கொடுப்பாங்களா? நிலாம்மா சொல்லி விட்டுட்டாங்க. அதான் நீ பிரஸ் பண்ணிட்டு நேரா மலரம்மாட்ட போய் குளிச்சிட்டு அப்படியே என்கிட்ட வா. நான் உன்னை நிலாம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன். அப்புறம் நம்ம 2 பேரும் பூஸ்ட் குடிப்போம். பூஸ்ட் குடிச்சிட்டு தான் நான் பிரஸ் பண்ண போவேன். அப்பனா அடிதான் வாங்குவேன். தம்பி கிட்ட அக்கா சொன்ன கேப்பே மாட்டியா? கேப்பேன்க்கா. சரி போ அப்ப போய் குளிப்பா. சரி சரி போ போ போ. நீ போ போ போ. ஓகே ஓகே. சார் என்ன வேணும்? என்ன, எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள் வருது. அதுக்கு அவருக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுக்கணும். எடுத்துடலாம் தம்பி. என்ன மாதிரி வேணும்? எங்க அப்பாவுக்கு பிஸ்தா பச்சை கலர் தான் ரொம்ப பிடிக்கும். அதுல நல்ல பெரிய கட்டம் போட்ட சட்டை. அப்பாவுக்கு என்ன வயசு 50க்கு மேலே இருக்குமா? ஆமாங்கண்ணே. சரிப்பா. ஹாஃப் ஸ்லீவா ஃபுல் ஸ்லீவா? முழுக்கை சட்டை தானே. சரி இந்த எடுத்துட்டு வரேன். பிஸ்தா பச்சை தானே வேணும், வேற எதையும் எடுத்துட்டு வந்துடாதீங்க. ஆட்டும் ஆட்டும். கடவுளே, அப்பாவுக்கு பிடிச்ச அந்த கலரே கிடைச்சிடணும். நல்ல பெரிய கட்டை போட்ட சட்டைன்னு பிரியமா போடுவாரு. தம்பி இது சரியா வருமான்னு பாருங்க. என்னே, இதே கலர் தானே. சரியா இருக்காப்பா? இது போதுமா இல்லைன்னா சின்ன கட்டமா இல்லை இதை விட பெரிய கட்டமா எடுத்துட்டு வரவா? இல்லைண்ணே, கரெக்டா இதே சட்டை தான். இதே மாதிரி ஒரு சட்டையை ஒரு ஆள் போட்டிருக்கிறத பார்த்து எங்க அப்பா இந்த மாதிரி ஒன்று எடுக்கணும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாரு. நான் தான் சரி சர்ப்ரைஸா பிறந்த நாளுக்கு எடுத்து கொடுப்போம்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இதே இருக்கட்டும். முழுக்கை சட்டை தானே? ஆமா முழுக்கை சட்டை தான். நல்லா இருக்குண்ணே. காட்டன் தானே? ஆமாப்பா காட்டன் தான். சைஸ் கரெக்டா வருமா? கரெக்டா இருக்கும்பா. சரிங்கண்ணே, அப்ப பேக் பண்ணிருங்க.
ஆ சைஸ் முன்ன பின்ன இருந்தால் கொண்டு வந்து மாற்றிக்கங்க என்ன, கொஞ்சம் மடிப்பு கலையாமல் பார்த்துக்கோங்க. சரிங்கண்ணே, பார்த்தாலே தெரிஞ்சிடும் சைஸு. நான் கரெக்டாக தான் எடுத்து கொடுப்பேன், அப்படி ஏதாவது ஒரு வேளை தவறுதலாக இருந்தால் மாற்றிக்கங்க. சரிங்கண்ணே, இதுக்கு பில் பண்ணிடுங்க. வளர்மதி, என்னே? மலர் வந்தாச்சா? இல்லைண்ணே, இன்னைக்கு வர லேட் ஆகும்னு இப்போ தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆன்லைன் ஆர்டர் கொஞ்சம் அதிகமாக இருக்கான், அதையெல்லாம் அனுப்பிட்டு தான் வருவாங்களாம். அப்படியா, சரி. அப்போ இந்த சட்டையை கொஞ்சம் பில் போட்டு கொடுத்துறியா? ஆமாண்ணே, பில் கவுண்டரில் நான் தான் உட்காந்துருக்கேன் மலர் வர வரைக்கும். என்னே கொடுங்க. இந்தாங்கக்கா. சரி பார்த்துக்க. ஆ, ஏக்கா, இது எங்கள் அப்பாவுக்கு கரெக்டாக இருக்கும்லக்கா? உங்கள் அப்பா எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாதுல்லப்பா. முதல்ல அப்பாவுக்கு சட்டை எடுக்கிறியோ? ஆமாக்கா. சரி, உங்கள் அப்பா எப்படி இருப்பாரு? குண்டா இருப்பாரா ஒல்லியா இருப்பாரா? கொஞ்சம் மீடியமாக இருப்பாருக்கா, ரொம்ப குண்டு கிடையாது, ஆனால் தொப்பை கொஞ்சம் இருக்கும். அப்படின்னு அந்த சைஸ் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்கக்கா, சரி. நீங்கள் சொன்னீங்கன்னா சரிதான். சரியாக வரலைன்னா மாற்றிக்கலான்னு அந்த அண்ணன் சொல்லியிருக்காரு, மாற்றிக்கலாமா? அப்படியே கொஞ்சம் அழுங்காமல் கலையாமல் பிரித்து பாருங்க. உங்கள் அப்பாவுக்கு நான் பார்த்ததுமே தெரிஞ்சிரும்ல சேருமா சேராதான்னு. ஆமாக்கா, அதைத்தான் நானும் சொன்னேன். அப்படி ஒருவேளை சரியாக வரலன்னா நான் கொண்டாந்து மாற்றிக்கிறேன் என்ன? சரி, இன்னைக்குள்ளே கொண்டு வந்து மாற்றிடுறேன் என்ன? இந்த இப்போ வீட்டுக்கு போனவொடனே பார்த்துருவோம். ஆமாம், ஏன்க்கா இந்த இந்த அண்ணே பக்கத்து கடைக்காரங்க தானே? பக்கத்து கடை இந்த கடை ரெண்டும் ஒரே கடையாயிருச்சுல்ல இப்போ? அதானே கேட்குறேன். இந்த கடையோட ஓனர் மலர்வெளின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க அண்ணன் கடையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அப்படியா? அப்போ இந்த அண்ணன் வேலை பார்க்குறாரோ இங்கே? ஆமாம், வேலை பார்க்குறாரு. சரி சரிக்கா, நான் எப்பவும் பக்கத்து கடைக்கு தான் எடுக்க வருவேன். இப்போ 2 கடையும் ஒன்றா இருக்கா, அதான் என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை. ஆனால் இந்த அண்ணன் இந்த கடையில் தானே இருப்பார், பக்கத்து கடையில் வேற ஒரு அண்ணாச்சி இருப்பாரே, அதான் என்ன ஏதுன்னு பார்த்தேன். பக்கத்து கடையை இந்த அண்ணன் வாங்கினாரு, இந்த அண்ணன் கிட்ட இருந்து இவங்க தங்கச்சி வாங்கிட்டாங்க. இப்போ 2 கடையும் ஒன்னாக்கிட்டாங்க. ஓஹோ, சரி சரிக்கா, சரி. சரி தம்பி, வா பில்லு போட்டு தரேன். ஆமா, உங்க அப்பாவுக்கு என்னைக்கு பிறந்த நாள்? இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கா. அப்படியே எங்கள் அப்பா ரிட்டையரும் ஆகுறாரா, அதான் சேர்ந்தாப்புல ஒரு கிஃப்ட் கொடுத்துடலான்னு பார்த்தேன். இதுவும் ஒரு வாட்சும். ரிட்டையர் ஆகுறாரா? ஆமாக்கா, எங்கள் அப்பா டிராஃபிக் கான்ஸ்டபிள். அப்படியா? என் வீட்டுக்காரர் கூட டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் தான். அப்படியாக்கா? எந்த ஏரியா? இந்த ஏரியா தான். ஏக்கா, அப்படின்னா நீங்கள் வெற்றி சாரோட ஒய்ஃபா? ஆமா, எங்க சார தெரியுமா உனக்கு? தெரியும்க்கா, எங்கள் அப்பாவை பார்க்கறதுக்கு எங்கள் வீட்டுக்குலாம் வருவாங்க. அப்படியா? ஆமா, எங்க சார் தான். ஏக்கா, போலீஸ்காரர் ஒய்ஃபா இருந்துக்கிட்டு ஜவுளி கடையில எல்லாம் வேலை பார்க்குறீங்க? இது என் ஃப்ரெண்டு கடை. நான் முன்னாடி இருந்தே இங்கே தான் வேலை பார்க்குறேன். அதான் இப்போ இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி சரிங்கக்கா, அப்போ தெரிஞ்ச கடை தான். அப்போ இனிமே உங்கள் கடைக்கே வரேன், எனக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் போட்டு கொடுங்க எனக்கா. சரிப்பா, எப்போ இங்கேயே வா. அப்புறம் உனக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லு என்ன? சரிங்கக்கா. என்னே, பஜார்ல பரமசிவா அண்ணாச்சி இன்னும் கொடுக்கல. சரி, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். அடுத்து அந்த புதுசா டைல்ஸ் பிரான்சிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி கடன் வாங்கியிருந்தாங்கல்ல? ஆமாமா, அவங்களுக்கு நேற்று தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இன்னும் 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. அதை டிக் பண்ணிக்கோ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணே. சரி, வேற என்ன? வேற ஒன்றும் இல்லைண்ணே, மற்ற எல்லாம் இந்த மாதம் வசூலாயிருச்சு. அப்போ இந்த 2 மட்டும்தான் என்ன? இதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்கண்ணே. என்ன, நான் இன்னைக்கு 1/2 நாள் லீவு கேட்டிருந்தேன். அது என்ன 1/2 நாள்? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொன்னேன். ஃபுல் டேவே லீவ் எடுத்துக்கோ. சரிங்கண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. அப்போ இன்னைக்கு வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். வெளி வேலையும் சேர்த்தே நான் பார்த்துக்கிறேன். நீ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ அம்மாவை. ஆட்டும்ண்ணே. காலி வண்டி வேணா எடுத்துட்டு போ. அம்மா வண்டியில எல்லாம் உட்காந்துக்கிட மாட்டாங்கண்ணே, நான் ஆட்டோ பிடிச்சி கூட்டிட்டு போய்க்கிறேன். சரி, அப்போ ஜீப் எடுத்துட்டு போறியா? என்னே, அவங்களுக்கு அதெல்லாம் சரிப்படாதுன்னே, ஏறிக்கிட மாட்டாங்க. ஆட்டோ தான் வசதிப்படும். சரி, அப்போ பார்த்துக்கோ. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லு. ஆட்டும்ண்ணே. என்னே, பாப்பா வருது. குட்டி மீனாட்சி, அப்பா, ஸ்கூலுக்கு போக ரெடி. ஜீப்பை ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க பாப்பாவும் தம்பியும் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்ட மாதிரியே தெரியலையே. நிலாமா கிட்ட சாப்பிட்டாச்சுப்பா. சாப்பிட்டீங்களா? சரி. மலரம்மா எங்க? மலரம்மா தம்பிக்கு ஊட்டிட்டு இருக்காங்க. அதானே, இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் அம்மாவை மாத்திக்குவீங்க என்ன? சரி, நேத்து அங்க அத்தை வீட்டுக்கு போய் மச்சான் அடிச்சிட்டு வந்துட்டீங்களாமே, அப்படியா? ஆமாப்பா. அப்படி செய்யலாமா? செய்யலாம்ப்பா. செய்யலாமா? அவன் என் தம்பியை தள்ளி விட்டான், பதிலுக்கு நானும் அவனை தள்ளி விட்டேன். அதுக்கு இது சரியா போச்சு. ஓஹோ, சரிதான். மாமாவை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன்னு சொன்னீங்களா, அப்படியா? ஆஹா, என்னைய வரக்கூடாதுன்னு சொன்னா உங்களை வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன், அப்படிதான் சொன்னேன். சரிதான். சரிதான்னு உங்க பொண்ணு பண்றதுக்கு எல்லாம் நீங்க தான் கொம்பு சீவி விட்டுட்டு இருக்கீங்க. ஏம்மா? வீட்டு வாசலை விட்டு இறங்கி தெருவுல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போக முடியல. போற இடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட் தான். சரி அண்ணே, நான் கிளம்புறேன்னே, ஹாஸ்பிட்டலுக்கு நேரமாகுது. சரி, பண்ணி போயிட்டு வா. ஏக்கா, வாரேன். சரிப்பா. என்னம்மா அப்படி கம்ப்ளைண்ட் பண்றாங்க? தெரியாத மாதிரி கேக்குறீங்க. தினமும் யாராவது ஒரு 2 பேர் வீட்டு வாசல்ல வந்து நின்னு உங்ககிட்ட நியாயம் கேக்குறாங்களா இல்லையா? ஆமா, கேட்கதான் செய்வாங்க. அதான் பதில் சொல்ல முடியுதா என்னையால? கண்டிச்சு வைங்க உங்க பொண்ணு. ஆமா, நீங்க எப்படி இருந்தீங்க மேடம்? நான் நியாயத்துக்காக குரல் கொடுத்தேன். ஆமா, அதே மாதிரி என் பொண்ணு அவ தம்பிக்காக குரல் கொடுக்குறா.
என் பையன்லாம் ரொம்ப சமத்து பையன், ஒரு சேட்டை பண்ண மாட்டான். என் குட்டி பிள்ளைய மாதிரியே அவனும் சமத்து பிள்ளை. இவதான் உங்க பொண்ணுதான். இவதான் எங்க போனாலும் பிரச்சனை இழுத்துட்டு வரா. இவளை கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். உங்களுக்கு தான் அடங்குவா. என் பொண்ணு என்ன சாதாரண பொண்ணா? இந்த மதுரைக்கே ராணி அவ, மீனாட்சி. நீங்க தான் மெச்சிக்கணும். கொஞ்சம் திரும்பி உங்க பொண்ணை பாருங்க. அவ ஸ்கூலுக்கு கிளம்பி நிக்கிற அழக பாருங்க. ஏன் என் பொண்ணுக்கு என்ன? அதானே, உங்க கண்ணுக்கு ஒண்ணும் தெரியாதே. தெரிஞ்சாலும் கேட்க மாட்டீங்களே. ஏண்டி, புக்ஸ் எல்லாம் எங்க? புக்ஸ் எல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேஸ்ட். என்ன வேஸ்ட்? எல்கேஜில சொல்லி கொடுத்த அதே ABCD, அதே 1 2 3, அதே A for apple, B for ball, C for cat. அதே தான் யூகேஜிலயும் சொல்லி கொடுக்கறாங்க. அதுக்கு எதுக்கு புக்ஸ்? கேட்டுக்கிட்டீங்களா? ஏன்டா? சரி, அந்த புக்ஸ் எல்லாம் தான் எங்க கொண்டு போனா தான் என்ன? அது unnecessary-பா. இங்க வா, நான் அடிய பட்டானே நீ சரியா வருவே. சரிடா, அதே ABCD 1 2 3 தான் சொல்லி கொடுக்குறாங்க. சரி, ஓகே. கலரிங் புக்ஸ் எல்லாம் எங்க? அது எல்லாமே தம்பி வச்சிருக்கான்ப்பா. அக்கா போவம்மா. போலாம்டா தம்பி. ஏண்டி, உன் புக்ஸ் எல்லாம் தம்பி பேக்ல வச்சிட்டேன்னா அப்புறம் உன் கிளாஸ்ல நீ உட்கார்ந்திருக்கும் போது உனக்கு புக்ஸ்க்கு என்ன பண்ணுவ? சும்மா தம்பி கிளாஸ்ல போய் அவனை கேட்டுட்டே இருப்பியா? அதேம்மா. சார், வாங்க சார், வாங்க. என்னங்க ஸ்கூல் ஹெச்எம். வாங்க சார், வாங்க வாங்க சார், உள்ள வாங்க, உட்காருங்க. வணக்கம் சார். சார், டீ, காஃபி இல்ல கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வர சொல்லட்டுமா? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். இப்போதான் வீட்ல இருந்து அப்படியே சாப்பிட்டு வர்றேன். அப்படியே ஸ்கூல் கிளம்ப வேண்டியதான். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கீங்க. பிள்ளைங்க ஒன்றும் சொல்லலையா? என்ன சார், ஒன்றும் சொல்லலையே. என்னடி பண்ணி வச்ச? ஒண்ணுமே பண்ணலம்மா. ஒண்ணுமே பண்ணாம ஸ்கூல் ஹெச்எம் எதுக்கு வீடு தேடி வர்றாரு? இரு, அவர் சொல்லட்டும், அப்புறம்ல இருக்கு உனக்கு. என்ன விஷயம் சார்? பிள்ளைங்க ஸ்கூல் டைரி நீங்க பார்க்கலையா? பார்க்கலையே. என்ன விஷயம் சார்? ஏதாவது பிரச்சனையா? ஆமா, உங்க பொண்ணு மீனாட்சி அவளோட கிளாஸ்லயே இருக்கிறது இல்ல. எப்போ பார்த்தாலும் எல்கேஜியில் போய் அவ தம்பி பக்கத்துலேயே உட்காந்துக்கிறா. எல்கேஜி கிளாஸ் டீச்சரும் சரி, யூகேஜி கிளாஸ் டீச்சரும் சரி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் உங்க பொண்ணு எல்கேஜியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்ககிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. என் தம்பி அடிக்கிறவங்க கிட்ட தான் நான் சண்டை போடுவேன். சார், ஸ்கூல் டைரியில ஒரு வாரமா எழுதி விட்டுட்டே இருக்கோம். நீங்க பார்க்கலையா? பார்க்கலையே சார். டைரியில பேப்பர் கிழிஞ்ச மாதிரி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்லங்க. ஓ, அதானா சார்? அந்த 2 டீச்சர்ஸும் ஒரு வாரமா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். அவங்களும் இவ்வளவு நாளா பொறுத்து பார்த்து இப்பதான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க தானே, சரி பேசாம விட்டுலான்னு தான் பார்த்துருக்காங்க. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? என்ன சார் இப்படி சிரிக்கிறீங்க? இல்ல, என் பொண்ணுக்கு அவ தம்பி மேல அவ்வளவு பாசம். அது சரிதாங்க சார், ஆனா ஸ்கூல்ல அப்படி இருக்க முடியாதுல்ல. வாஸ்தவம் தான், நீங்க சொல்றதும் வாஸ்தவம் தான். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன செய்யணும்? உங்க 2 பிள்ளைங்களையும் கொஞ்சம் கண்டிச்சு வைங்க சார். அவ்வளவுதானே, பண்ணிடலாம். மீனாட்சி, இனிமேல் தம்பி கிளாஸ்ல போய் நீ உட்காரக்கூடாது, சரியா? அப்பா, அப்ப நான் தம்பிய என் கிளாஸ்க்கு வர சொல்லிருங்கப்பா. ஆமாப்பா, நான் அக்கா கூட தான் இருப்பேன். சரிடா தங்கம். ஆமா மீனுக்குட்டி, நீ எதுக்கு அங்க போனா எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க? அப்பா, தம்பி அவங்க எல்லாம் அடிக்குறாங்கப்பா. மிஸ் கிட்ட சொன்னா அவங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க. அப்ப நான் தான அடிக்கணும். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுடா. நம்ம படிக்கிறதுக்கு தானே போறோம், அடிக்கிறதுக்கா போறோம்? என் தம்பி அடிச்சா நான் அடிக்க தான் செய்வேன். அப்பா சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? கேப்பேன். அப்படின்னா நீங்க இனிமே உங்க கிளாஸ்ல தான் இருக்கணும். நான் என் கிளாஸ்ல இருக்கேன். அப்ப தம்பியை என் கிளாஸ்க்கு வர சொல்லிருங்கப்பா. அப்பா சொல்றது கேளுடி, சேட்டையா பண்ணாத. உங்க ஸ்கூல் ஹெச்எம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு நடந்துக்கிறது. நீ போற போக்க பார்த்தா தம்பியை படிக்க விட மாட்ட போல தெரியுது. என் கிளாஸ்க்கு தம்பியை வர சொல்லுங்க. நானே தம்பிக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துறேன். சரிதான் சார், 2 பேருமே சின்ன பிள்ளைங்க. நான் நேரம் பார்த்து சொல்றேன், கண்டிச்சு வைக்கிறேன். இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் சார். சரிங்க சார், டைரியில எழுதி விட்டும் வீட்ல இருந்து யாருமே வரலையே. சரி, இந்த விஷயத்த உங்க கவனத்துக்கு கொண்டு வரலான்னு தான் வீடு தேடியே வந்துட்டேன். அப்ப நான் வரட்டுமா சார்? சார், என்னம்மா? ஸ்கூலுக்கு தானே போறீங்க? ஆமாம்மா. அப்படினா நாங்களும் வரோம். நாங்களும் ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே எங்களை ஸ்கூல்ல டிராப் பண்ணிருங்க. எங்க அப்பாவுக்கு ஜீப்புக்கு போடுற பெட்ரோல் மிச்சம். எப்படி சார் இவங்க 2 பேரையும் வச்சு சமாளிக்கிறீங்க? அது பழகிடுச்சு சார். சரிங்க சார், அப்ப நான் வரேன். அம்மா வரேம்மா. பிள்ளைங்களா வாங்க. வாங்க சார். நான் வந்துட்டேன் சார். அப்பா பாய், அம்மா பாய். அப்பா பாய் பா, அம்மா பாய்மா. சரி, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. சமத்தா இருக்கணும். இன்னொரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாது என்ன? ஓகே. அப்பா, என்னப்பா? ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எங்க சாருக்கு ஃபோன் பண்ணி எங்ககிட்ட பேசிடுங்கப்பா. ஏன்டா? சார் எங்களை பத்திரமா ஸ்கூலுக்கு தான் கூட்டிட்டு போறாரான்னு செக் பண்ணிக்கிடணும்ல, அதுக்கு தான். ஆத்தாடி. சரிடா, சரி. உங்க சார் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்றேன். அப்படினா ஓகேப்பா.
போயிட்டு வாங்கடா தங்கங்களா, போயிட்டு வாங்க. போலாம் சார், போலாம் சார். போலாம் போலாம் வாங்க. நேத்து அந்த நிஷாப்ல என் தம்பி கண்ணத்தை கடிச்சிச்சான். இன்னைக்கு அவளுக்கு போய் இருக்கு. அக்கா போய் நிஷாவை அடிச்சான்னா நான் அவ கண்ணத்தை கடிச்சு வச்சத சொல்லி கொடுத்துருவாளோ அக்கா கிட்ட. தம்பி குட்டி வாயா. பேசாம வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு லீவ் போட்டுருவோமா? தம்பி குட்டி. என்ன சார் ஏதோ யோசனையிலே இருக்கிறாப்ல இருக்கு. ஒண்ணுமில்லம்மா, பாய். எப்பப்பா இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் கட்டி மேய்க்கிற மிஸ் உண்மையிலேயே பாவம்தான். இப்ப தெரியுதா என் கஷ்டம்? உங்களுக்கு என்ன கஷ்டம்? இல்லடி, ஒரு காலத்துல ஒன்னு அடக்குறதுக்கு நானும் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்ல. என்கிட்ட தான் உங்க சாமர்த்தியம் எல்லாம் உங்க பொண்ணு கிட்ட வேலைக்கு ஆகுதா? அவ சொல்றதான் நீங்க கேட்டு கேட்டு தலையாட்டுறீங்க. என் பொண்ணுடி. அவளை பாத்தீங்களா? தம்பிக்கு ஒண்ணுன்னா உடனே கொடி கட்டிட்டு கிளம்பிடுறா பஞ்சாயத்துக்கு. அது சரி, அம்மாவை மாதிரி தானே பொண்ணு இருக்கும். அப்பாவை மாதிரி தான் பொண்ணு இருக்கும். என் பொண்ணு நம்ம 2 பேர் மாதிரியும் தான் இருக்கா. அப்பாவை மாதிரியே தம்பி மேல ரொம்ப பாசம், அம்மாவை மாதிரியே குட்டி ரகுடுகள். ஆமாமா, நீங்க தான் மெச்சிக்கணும். இன்னும் எத்தனை பேர் பொழுதுக்குள்ள வாசல்ல வந்து நிக்க போறாங்களோ. வேணும்னா இப்படி பண்ணுவோமா? எப்படி? இப்போ இவங்க 2 பேரும் பண்ற சேட்டைய நம்மளால பஞ்சாயத்து பண்ணி வைக்க முடியல. ஆமா தம்பியும் நிலாவும் கூட ரொம்ப சலிச்சுக்கிறாங்க. ஆமா, உங்க பிள்ளைங்களை யாரால தான் கட்டி வைக்க முடியும்? தெருவுல இருந்து தினமும் கம்ப்ளைண்ட், ஸ்கூல்ல இருந்து மட்டும் தான் கம்ப்ளைண்ட் வராம இருந்தது, இந்த அன்னைக்கு வந்துருச்சு. அதுக்கு தாண்டி சொல்றேன், இவங்க 2 பேரையும் கட்டி மேய்க்கிறதுக்கு நம்ம பேசாம இன்னொரு பிள்ளை பத்துட்டா என்ன? ஆசைதான். ஆசை தாண்டி. எனக்கும் ஆசைதான். சரி, அப்படின்னா இந்த தடவையாவது ஆம்பளை பிள்ளை. நோனோ, எத்தனை பிள்ளை பிறந்தாலும் அத்தனை பிள்ளையும் பொம்பளை பிள்ளை தான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. ஆசை தோசை அப்பள வடை, இவளே அடங்க மாட்டேங்கிறாளாம். இதுல இன்னொன்னு. புருஷன் சொல்றது கேளுடி, இன்னொரு பிள்ளை பெத்துக்குவோம். பெத்துக்கலாம். இப்போ முதல்ல பிறந்த பொண்ணு என்ன மாதிரி ரெக்கடுகளா இருக்கிறதுனால ரெண்டாவது பிறக்கிற பொண்ணு உங்களை மாதிரி எல்லாரையும் கட்டி ஆள்றவளா இருந்துட்டா பாத்தியா? அதுக்கு தான் சொல்றேன், இன்னொரு பிள்ளை பெத்துக்குவோமா? பெத்துக்கலாம். எனக்கு இப்ப கடைக்கு நேரமாச்சு, நீங்களும் ஆபீஸ் கிளம்புங்க. நைட் வந்து பாத்துக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு என் பொண்ணு ஃபோன் பண்ண சொல்லியிருக்கா. ஃபோன் பண்ணி பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களான்னு கேளுங்க. ஆனா கேட்க வேண்டியது உங்க பொண்ணுகிட்டையும் பையன்கிட்டையும் இல்ல, அந்த சார் கிட்ட. அது சரி. சார் வீட்ல ஆள் இருக்கீங்களா? யாரு? உள்ள வாங்க. சார், நான் 4வது தெருவுல இருந்து வரேன். இது இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வச்சிருக்கிறவங்க வீடு தானே? ஆமா சார். நீங்க யாரு? உள்ள வாங்க. சார், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க சார், உங்ககிட்ட பேசணும். காலையில இந்த வீட்ல இருந்து ஒரு குட்டி பொண்ணும் ஒரு குட்டி பையனும் வந்து என் பிள்ளைய கீழே தள்ளி விட்டுட்டாங்க. முழங்கால் பூரா ஒரே கோரையா இருக்கு. தென்மதுரை வைகை நதி, தென்மதுரை